இந்த கொண்டாட்டத்திற்காக தான் இந்த வணக்கம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தினத்தில் மகளிரை கொண்டாடி விடும் பெண்மணி அல்ல நான். தினம் தினம் கொண்டாடும் ஒரு பெண்மணியிடம் ஒரு தினத்தை கொடுத்து இந்த தினம் கொண்டாடுங்க அப்படின்னா கூச்சமாக இருக்குது. ஆனால் இந்த வணக்கத்தை நான் கண்டிப்பாக முன்வரிசையில் இருக்கக்கூடிய பாரதத்தின் நிகழ்காலத்திற்கும் அதற்கு பின்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய பாரதத்தின் எதிர்காலத்திற்கும் கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும். எதிர்காலம் பின்னால் உட்கார, நிகழ்காலம் முன்னால் உட்கார காண்பதற்கே ரொம்ப அழகிய ஒரு காட்சியாக தான் இருக்குது. பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்களே, அந்த அளவு அழகான காட்சி. 9 மணிக்கே குழந்தைங்களாம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இனி வருத்தப்பட்டு காரியம் இல்லை. ஒரு அரஸ்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் போகக்கூட வழியில் அங்கெல்லாம் ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால் விருப்பத்தோடு உட்காந்தோம் அப்படின்னா போகக்கூடிய நிமிடங்கள் பெரிய விஷயமாக தோன்றாது. எல்லோருக்கும் மாற்றி மாற்றி பொன்னாடைகள் போடும்போது மனதில் கொஞ்சம் சலிப்பு வரலாம். ஐயா சொன்னது மாதிரி சோர்வு வரலாம். முன்னால் இருக்கக்கூடிய தோழியிடம் சொல்லி சிரிக்கலாம். நான் அதெல்லாமே இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இனி எத்தனை பேருக்குப்பா, இன்னும் எத்தனை பேருக்கு போடுவாங்க அப்படின்னு. ஆனால் மேடை கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்று. மேடையில் அமர கிடைப்பது அதைவிட அரிதான ஒன்று. அதைவிட அமர்ந்திருக்கும் நபர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டாடுவது அரிதான காட்சி. அந்த கொண்டாடும் நபர்களை காணுவதற்காக அமர்ந்திருப்பது அதைவிட பெரிய காட்சி. பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏதாவது ஒரு குழந்தையுடைய மனதிலேயாவது எனக்கும் ஒரு நாள் வரும், நானும் இந்த மேடை ஏறுவேன், என் தோளுக்கும் ஒரு பொன்னாடை போர்த்தப்படும், என்னை பற்றி கண்டிப்பாக அங்கே வாசிப்பார்கள், எனக்கும் ஒரு பூங்கொத்து அளிக்கப்படும், எனக்கும் ஒரு புத்தகம் அளிக்கப்படும் அப்படின்னு மனதுக்குள்ள மின்னல் வெட்டி ஒரு எண்ணம் போயிருந்தால் கூட இன்று நாங்கள் வந்ததற்கான காரியமும் காரணமும் ஒன்றாக வெற்றி அடைந்துவிடும். ஏதாவது ஒரு குழந்தை மனசில் தோணா போதும், இது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவனென போற்றி புகழ வேண்டும். ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து திருத்தமான தமிழ் வார்த்தைகளால் ஒரு காலத்தில் திரைப்பட பாடல்கள் வந்து கொண்டிருந்தது. அதை சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. ஏன்னா வேக வேகமாக தாளக்கட்டுக்கு மட்டுமே பாட்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம், மெட்டுக்கு பாட்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதில் மேன்மைகளை தேடுவதுங்கிறது முடியாத காரியம். இங்கே எல்லாருக்கும் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு அவர்களை கொண்டாடினார்கள், அந்த பெண்களை கொண்டாடினார்கள். அதில் முதல்ல வந்த அந்த 3 பெண்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்வேன். ஏதோ ஈன்று கை தட்டலாம் அவர்களுக்காக. இங்கே இருக்கும்போதும் தட்டலாம், பணியின் காரணமாக இங்கிருந்து அவர்களை புறப்பட்டு போயிருந்தாலும் அவர்களுக்காக கை கண்டிப்பாக தட்டத்தான் வேணும். ஈன்று புறந்தருதல் என்கத்தலை கடனே அப்படின்னு ஏதோ பெற்றுக் கொடுப்பதோடு தாயின் பணி முடிந்து விட்டது அப்படின்னு நினைப்போம். இல்லை கண்ணதாசன் கிட்ட வந்து நின்றோம் அப்படின்னு சொன்னால் வீடு வரை உறவு அப்படின்னு சொல்லி கடைசி வரை யாரோன்னு அவர் கேட்பார். இன்னைக்கு பக்கத்தில் இருந்தால் அவர்கிட்ட, கவிஞர்கிட்ட நான் சொல்லுவேன், கடைசி வரை பெண்கள் தான்ப்பா. ஈன்று புறம் தந்ததுக்கப்புறம் ஈமக்கடன் வரைக்கும் கடைசி வரை நின்று நிதானமாக யார் பெற்ற குழந்தையோ, யார் பெற்ற ஒரு பெண்ணையோ, யார் பெற்ற ஒரு ஆணையோ மிகுந்த நாகரிகத்தோடு இந்த உலகத்தை விட்டு அந்த உடல் மறைவதற்கு முழுவதுமாக கரைந்து சாம்பலாகும் வரை காத்திருக்கக்கூடியது குடும்பம் அல்ல, உறவினர்கள் அல்ல, உற்ற மனைவி அல்ல, பெற்ற குழந்தை அல்ல, யாருடைய மகளோ அங்கே வந்திருந்து முழுமையான அன்போடும் பொறுப்போடும் அந்த உடலுக்கு தர வேண்டிய மரியாதையை தந்து நிற்கிறார்கள். அப்படின்னா கடைசி வரை யாரோங்கிற கேள்வியல்ல, கடைசி வரை பெண்கள் தான், நிறைவு வரைக்கும் பெண்கள் தான். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. மேடைக்கு அவங்க வரும்பொழுது யாரும் நினைத்து கூட பார்க்காத ஒரு செயலை செய்யக்கூடிய அவர்களுக்கு நம்மளால் செய்யக்கூடியது என்ன, ஒரு கைத்தட்டல் மட்டும்தான் தர முடியும். ஆனால் அந்த கைத்தட்டல் தரதில் கூட நம்ம ரொம்ப வெரி எக்கனாமிக்கல் இன் அவர் அப்ளாஸ். அதாவது ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன், ரொம்ப சிக்கனமாக இருக்கும். ஆனால் அப்படியே சொல்லணும் அப்படின்னா கைத்தட்டலில் கூட கஞ்சத்தனம் தெரியுது, அவ்வளோ கஞ்சமாக இருக்கும். படபடன்னு அரங்க மதுரை ஒரு கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுங்க. உங்களாலேயும் என்னாலேயும் முடியாது. இந்த கல்லூரியில் மார்ச் 8ஆம் தேதி 2025 அந்த பெண்களுக்கு கிடைத்த விருதை போல உலகத்தின் எந்த பகுதியிலும் எந்த பெண்ணும் அந்த நிமிடம் கொண்டாடப்பட்டிருக்க மாட்டாள். நம்ம மட்டும்தான் கொண்டாடி இருக்கோம் அவங்கள. வேற யாருக்குள்ளேயும் இந்த பொறுப்பு வந்தது கிடையாது. நீங்கள் எதில் வேணாலும் பெண்கள் நிற்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. எங்கே பெண்கள் வரமாட்டார்கள் என்பதோ, எங்கு பெண்கள் வீட்டை தாண்டி ஈமக்கடன்கள் வர இப்பொழுது வராங்க, பெண் குழந்தைங்க கூட வராங்க. ஆனால் யார் பெற்ற குழந்தையோ எனக்காக செய்கிறார் அப்படின்னா நன்றிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையோ, ஒரு பொன்னாடையோ, அல்லது அவர்களுக்காக அடிக்கக்கூடிய அந்த பட்டயமோ அது போதாது நமக்கு. அவங்க கண் கலங்கி இருந்ததை பக்கத்தில் இருந்து பார்க்க முடிந்தது, என்னால் மெய்சிலிர்த்து போனதை என்னால் பார்க்க முடிந்தது. ஒலிம்பிக்கில் வீராங்கனைகளாக வரக்கூடிய குழந்தைகள் பக்கத்தில் நிற்கும் பொழுது எவ்வளோ பெருமிதம் தோன்றுகிறதோ அதே போல் பன்மடங்கு பெருமிதம் தோன்றியது ஒரு மனிதன் முடிந்து செல்லும் பொழுது அவனுக்காக கொடுக்கக்கூட்ட மிக அழகான காட்சி. ரோட்டரிக்கு நான் நன்றி சொல்லணும்.
பெண்களை கொண்டாடுகிறோம், பெண்களுக்கு விருது கொடுத்து கொண்டாடுகிறோம். அந்த பெண்களின் நன்முத்துக்களாக யாரும் பார்க்காத ஒரு 3 முத்துக்களை மேடைக்கு கொண்டு வந்து அவர்களை கொண்டாடணும்னு தோன்றிய உங்களது மிக பரந்த ஆழமான அழுத்தமான பெண் மேல் உள்ள நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் உங்கள் கல்லூரியை சேர்ந்த மேடம்க்கு கிடைத்த விருது, மேம் அதற்கு உங்கள் சார்பில் நன்றி சொல்கிறேன், குழந்தைகள் சார்பில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா குழந்தைகள் அவ்வளோ சந்தோஷமாக கைத்தட்டினாங்க. குழந்தைகளுக்கு குலவை எப்படி அப்படின்னு தெரியல, குலவை கூவுறது எப்படின்னு தெரியாததுனால ஓங்கிற ஒலி மட்டும்தான் கொடுத்தாங்க. ஒருவேளை பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பொங்கலுக்கு பொங்கி வரும்போது குலவை கூப்பிடுவாங்க. அவ்வளோ வெரி குட், மிக்க நன்றி மேம். இதை விட பெரிய நிமிடம் என்னவாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள் ஒரு ஆசிரியருக்கு. அவ்வளவு நான் நினச்சேன் உங்கள் கண்டிப்பாக தோளில் ரெக்க 2 கண்டிப்பாக முளைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அந்த அளவு அழகான காட்சியாக இருந்தது. மேடையில் இருந்து பார்ப்பதற்கு ஒருவர் கொண்டாடி கொண்டிருந்தது கூட ரொம்ப சிறப்பாக இருந்தது. குழந்தைகளுக்கு பொறுமை போய்விடும், சோர்வாகி விடுவார்கள், அதெல்லாம் சும்மா சொல்கிறது இல்லை. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க தெரியும். இது வெறும் பார்வை மட்டும் அல்ல அம்மா. தெருவில் வரக்கூடிய தெய்வத்தை பார்க்கறதுக்காகவா நம்ம வாசலுக்கு ஓடுறோம்? இல்லை கோவிலுக்கு போய் தெய்வத்தை பார்க்க போகிறோமா? பார்வைகள் வேறு, தரிசனங்கள் வேறு. தரிசனம் அப்படின்னு சொல்கிறது பார்வையை தாண்டியது. அங்கே போய் நிற்கக்கூடிய இறைவனை தாண்டி இறைத்தன்மையை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம். ஒற்றை ஆசிரியருக்குள் அத்தனை ஆசிரியர்களும் உங்களால் பார்க்க முடியும்னா அதை விட பெரிய விஷயம். அந்த 3 பெண்மணிக்குள் பெண்களின் அத்தனை சக்தியும் பார்க்க முடியும் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். கூட நின்று கைத்தட்டினீங்க, ரொம்ப பெரிய நன்றி. எல்லா மேடைகளும் 106 மேடைகளிலும் மறுக்காமல் மறைக்காமல் திருப்பி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு நன்றி கடன் தான் கூடிக்கொண்டே போகிறதே தவிர வட்டி கூட இன்னும் கட்டி முடியலை அப்படின்னு சொல்கிறேன். சாதாரணமாக பார்க்குறீங்க ரோட்டரி அப்படிங்கிறது. ரோட்டரியில் யாரும் அவர்களை பற்றி சொல்லவும் இல்லை. ரோட்டரி ப்ரேயர், பாதி குழந்தைங்க எழுந்திரிச்சிங்க, மீதி குழந்தைங்க எழுந்திரிச்சின்ன குழந்தைங்களோட நிழலில் உட்காந்துருந்தீங்க, அதையும் நான் பார்த்தேன். அடுத்தது 4-way டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது அன்றாட வாழ்க்கையிலேயே பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. எத்தனை குழந்தைகள் அதை கவனித்தீர்கள் என்று கூட எனக்கு தெரியல. முடிந்தால் கல்லூரிக்கு அது சரி என்று தோன்றினால் அந்த 4-way டெஸ்ட் குழந்தைகள் வந்து போகக்கூடிய இடத்தில் எங்கேயாவது எழுதி மாட்டணும். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறதுக்கு முன்னால் கேட்பவர்களுக்கு அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், கேட்பவர்களுடைய நட்பு எந்த அளவுக்கு பெருகி வருவதற்கு அது சாத்தியக்கூறு தரும் அப்படின்னு ஒரு 4 வழி சோதனை சொன்னாங்க. இதற்கு அடுத்தது அவர்களை பற்றி நான் கொண்டாடி பேசணும். கண்டிப்பாக மிக முக்கியமான விஷயம், வாட் இஸ் ரோட்டரி, வை இஸ் ரோட்டரி, வென் இஸ் ரோட்டரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி போய் தேட வேண்டிய ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. எல்லா குழந்தைகள் கையிலையும் உள்ளங்கைக்குள்ளே உலகம் வந்து உட்காந்துருக்கு, ஒரு மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படிங்கிற உருவத்தில். எதை தேடுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம யாருன்னு நமக்கே அடையாளம் தெரியும். யாரோ அனுப்பின ஃபார்வர்ட், ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ குப்பையை கிளறிட்டு இருக்கோம் அப்படின்னா குப்பையை கிளறக்கூடிய தன்மையை தவிர பெண்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காது. 1924 மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி 2025 மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மிக கடுமையான கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய மிக நீண்ட பயணத்தில் கால்கான காலணிகள் கூட இல்லாமல் பெண்கள், உலக பெண்கள் தூக்கி கொண்டு வந்து உங்கள் கல்லூரியில் உட்காந்து வச்சுருக்காங்க. அந்த உலக பெண்களில் உங்கள் அம்மாவும் அடக்கும், உங்கள் பாட்டியும் அடக்கும், உங்களுடைய கொள்ளு பாட்டியும் அடக்கும். தங்களுக்கு கிடைக்காத கல்வியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு செய்த சேவை அடையாளம் இல்லாமல் அந்த தியாகம் போயிருக்கு. 1920 தான் அண்ணாந்து நீயும் நானும் பார்க்கக்கூடிய அமெரிக்காவிலேயே பெண்களுக்கான ஓட்டுரிமை கிடைத்தது. இன்னைக்கு போய் நீங்கள் தேடணும் அப்படின்னு நான் வலுக்கட்டாயமாக சொல்லக்கூடியது. அதுவும் தனியாக உட்காந்து அந்தரங்கமாக உட்காந்து பார்க்கறத நான் சொல்லவே இல்லை. தேடணும் அப்படின்னு சொல்கிறேன். தேடும்போது தாயும் தகப்பனையும் பக்கத்தில் உட்கார வைங்க. யார் வந்து பார்த்தாலும் அவசரமாக மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நேர்மையான, நாணயமான, நிம்மதியான செய்திகள் எத்தனையோ இருக்கு உள்ளங்கைக்குள்ளே. அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். த ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னு தொடங்கும். பெண்கள் புரட்சிகரமாக சாலைக்கு இறங்கியவர்கள். எதற்காக அப்படின்னா வேலை அப்படின்னு வரும்பொழுது பெண்ணுக்கான வேலை நேரம் இன்னும் அதிகமாக இருந்தது. 8 மணி நேரம் என்று ஆண் அனுபவித்ததெல்லாம் ஆடம்பரமாக இருந்த காலத்தில் பெண்ணுக்கு கணக்கில் இல்லாத நேரம் வரை, அவளுக்கு மணி நேரங்கள் 18 மணி நேரம் வரை அவளது வேலை சென்ற அந்த காலகட்டத்தில் பெண் உரிமைக்காக களமிறங்கின. அந்த பெண்ணுடைய முகம் கூட உங்களுக்கு தெரியாது, முகவரி கூட தெரியாது, பெண் எப்படி இருப்பா அவன் கூட உங்களுக்கு தெரியாது. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் பெண்கள் எழுச்சியோடு எழுந்து நின்ற பின்பு அது சுனாமியாக அலையடித்து கொண்டு வந்து 8 மார்ச் 2025 உங்கள் மேலும் என் மேலும் 4 துளிகள் விழுகின்றன. அவ்வளவே தான். அந்த பொறுப்புக்காக தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோங்க. அந்த பெண்கள் அவ்வளவு உத்வேகமாக தொடங்கி ஈக்குவல் 2 பேருக்கும் ஈக்குவல் வேஜஸ் இன்றளவும் கட்டிடப்பணியில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும்.
ஆணாக இருக்கக்கூடிய அந்த மேஸ்திரி, அவர் கட்டக்கூடிய அந்த மேஸ்திரிக்கு கிடைக்கக்கூடிய தொகை வேறு, அங்கே சித்தாளாக வந்து நிற்கக்கூடிய பெண்ணுக்கான தொகை வேறு. நான் இந்த காட்சியை ஒரே ஒரு நிமிஷம் மனதுக்குள்ளே பாருங்கள். 8ஆம் தேதி மார்ச் 2025 இந்த நிமிஷம் பாருங்கள். நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்கு முன்னால் கட்டப்பட்டது, ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டிட தொழிலுக்காக ஒரு பெண் வரா, மிகவும் பாமரமாக இருக்கக்கூடிய பெண். அந்த பெண்ணினுடைய இடுப்பில் ஒரு குழந்தை இருக்குது, பின்னால் ஒரு 4 வயது குழந்தை, உடம்பு முழுவதும் அழுக்கு, அழுதுகிட்டே வருது. அழக்கூடிய அந்த கண்ணீர் வழிஞ்சு கருப்பாக அந்த அதனுடைய ஏதோ ஓடி வர மாதிரி, ஒரு கழிவு நீர் ஓடி வர மாதிரி கன்னத்துலேருந்து அந்த ஓடை மாதிரி தண்ணீர் வழிஞ்சிட்ருக்கு. அந்த அம்மா கர்ப்பமாகவும் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் மீறி போனால் 1.5 வயது வித்தியாசம் இருந்தால் கூட அவள் பாக்கியசாலி. வரும்பொழுது பின்னால் இருக்கிற குழந்தை அழுதுகிட்டே வருது, இடுப்பில் உடம்புல உடுதுணி கூட கிடையாது. வீட்டில் இருந்து நான் பார்க்குறேன், அவங்க எதிரில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பெண்மணி வரா, அங்கே ஒரு தூளி எப்போவுமே இருக்கும், அம்மாவுடைய ஒரு கிழிந்த புடவை தூளியாக மாறி இருக்கும். அதில் கையில் இருக்கிற குழந்தைய போட போகிறாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தைய அவங்க சாப்பிடும்போது அது பசியாரும், அவ்வளவே தான். 2 உயிர்களுக்கு சோறு கொடுக்கணும். இது ஐயோ பாவம்னு கண்ணை கசக்கிட்டு சூச்சுன்னு பள்ளி கொட்டுறதுக்காக நான் சொல்லவே இல்லை. இது திரைப்படம் அல்ல, அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய காட்சி. பின்னால் வரக்கூடிய 4 வயது அந்த குழந்தை நைன்னு அழுதுகிட்டே வருது. மூக்கில் வேறு அப்படியே சளி ஒழுகிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை. அங்கே கல் குமிச்சிருக்காங்க, ஜல்லிக்கல் குமிச்சிருக்காங்க. ஏன்னா இனி அடுத்தது கான்க்ரீட் போடணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன கல் ஜல்லியாகும், மெட்டல் ஜல்லின்னு சொல்லக்கூடிய பெரிய ஜல்லியும் அங்கே குவிச்சிருக்காங்க. அந்த பெண் வர, இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது பொறுக்க முடியாமல் கீழே குமிஞ்சு ஒரு ஜல்லிக்கல்லை எடுத்து அந்த தன் பின்னால் வரக்கூடிய தான் நொந்து பெற்ற குழந்தை மேலே அடிக்கிறான். அது பட்டுடுது, குழந்தை மேலே பட்டுடுது. குழந்தை அங்கேயே உட்காந்துருது. அடுத்த நிமிஷம் கையில் இருக்கிற குழந்தைய மண்ணில் உட்கார வச்சுட்டு ஓடி போய் அந்த குழந்தைய எடுத்து அரவணைச்சு அதோடு சேர்ந்து அழறா. மிக சாதாரணமான காட்சி அது. அதை தாண்டி கல்லூரியில் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள். நான் இந்த காட்சி நடந்தது ஏதோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இல்லை, மீறி போனால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால். இன்றளவும் ஒரு சித்தாளாக வரக்கூடிய பெண்ணுக்கு கிடைக்கக்கூடியது மிக குறைவு. அதுவும் ஒரு வார காலம் உழைத்து சனிக்கிழமை மாலை அவள் கையில் கூலி வந்து சேரும் பொழுது அரை மயக்கத்தில் போதையில் வந்து அவள் கணவன் அதை அடித்து பிடித்து கொண்டு போவதையும் நம்ம இன்றைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இவங்க அத்தனை பேருக்கும் சேர்ந்தது தான் மார்ச் 8ஆம் தேதி. மார்ச் 8 அப்படின்னா பொன்னாடைகளும் பூங்கொத்துகளும் மேடையும் பேச்சும் கைத்தட்டலும் அல்ல, இதை தாண்டி இருக்கக்கூடியது. அதனால்தான் நான் மறுபடியும் ரோட்டரி அவ்வளோ பெரிதாக கொண்டாடி நான் புகழ்ந்ததுக்கு காரணம், கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த 3 பெண்களை கூட்டி வந்து மேடையில் நின்று அவர்கள் இதுவரை அனுபவித்திராத ஒன்று அம்மா. அது வரைக்கும் அவர்களுக்கு பொன்னாடை அவங்க தோளை பார்த்தது கிடையாது. ஒருவேளை அந்த தோள்களில் விழுந்ததுனால தான் அந்த பொன்னாடைக்கு ஒரு மரியாதை கிடைச்சதுன்னு நான் நினச்சேன். இங்கே வந்து அவங்க நிற்கும் பொழுது கையில் இருந்த அந்த அது என்னன்னு படிக்க அவங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. குமிஞ்சு பார்க்குறாங்க தங்களுடைய படம். அப்படி கை கொடுக்குறோம், கை குலுக்கிறதுக்காக கொடுக்குறோம். கை குலுக்கிறது அந்த பழக்கம் அவங்களுக்கு இல்லை, விரல் நுனியை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சல்யூட் அப்படின்னு உடனே மறுபடியும் இப்படி பார்க்குறாங்க. அந்த கண்ணில் அவ்வளோ ஆச்சரியம், அதோடு அவ்வளோ மிரட்சி. என்னையா மேடைக்கு கூப்பிட்டீங்க, என்னையா பாராட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், தினம் தினம் மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டிய நாம் 8ஆம் தேதி மார்ச் அன்றாவது முழுமையாக கொண்டாட மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது. நம்மளால் என்ன கொடுக்க முடியும்? கைத்தட்டல் தானே கொடுக்க முடியும் அந்த பெண்களுக்காக. அதனால சொல்கிறேன், எங்கேயோ இருக்கக்கூடிய பூக்கடை வைத்திருக்க கொண்டிருக்க அந்த பெண்கிட்ட கண்டிப்பாக பேரம் பேசுவோம். 1 முழம் 30, 1 முழம் 40, 1 முழம் 50 அப்படின்னு சொன்னால் நீ முழம் அளக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த பூவை விற்றதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் அந்தம்மா அடுத்து பூ வாங்கிறதுக்கும் அதுதான் முதல் வீடு, அன்னைக்கு ஒலை வைக்கிறதுக்கும் அதுதான். இது அத்தனையும் தாண்டி அந்த பெண்ணிடம் பேரம் பேசும் நாம் எந்த காரணம் கொண்டும் ஒரு பல்பொருள் அங்காடியில் நாம் வாங்கக்கூடிய முகத்துக்கு போடக்கூடிய அந்த சாயத்திற்கு ஒரு நாளும் பேரம் பேசினது கிடையாது அந்த அளவுக்கு. அதனால ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடணும் அப்படின்னா அதற்கான அடிப்படை தகுதி மனதில் அந்த ஈரம் வரணுமா. அந்த ஈரத்திற்கு தான் வீரம்னு பேர். வெறும் ஈரம் இல்லாத வீரம் வெற்று சவிடால் மட்டும்தான். இங்கே ஈரம் இருந்து அது வாயில் வார்த்தையாக வந்து அது வீரம். அப்போ நீங்கள் உண்மையாக எந்த பெண்களை கொண்டாடுகிறீர்கள்னு பாருங்கள். பெரும்பாலும் இந்த தினத்தன்று நான் மௌன விரதம் இருந்த நாட்கள் கூட உண்டு. யாராவது மகளிர் தினத்தன்னைக்கு பேசுவாங்க அப்படின்னா நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், அன்றைக்கி நான் மேடை ஏறுறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். யாதுமானவளும் இதுவும் ஒன்றாக சேர்ந்து மறுக்க முடியல. யாதுமானவர்களை பல்லக்கத்தில் தூக்கிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்ன, எதனால் மாட்டேன்னு சொன்னேங்கிற காரணத்தையும் சொல்லிடுறேன். மேடை உண்டு, பேச்சு உண்டு, கையில் ஒரு ஒலிவாங்கி உண்டு, ஒரு பொன்னாடை உண்டு, பூங்கொத்து உண்டு, புத்தகங்கள் உண்டு, எல்லாரோடும் புகைப்படங்கள் உண்டு. ஆனால் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது ஏதோ கொண்டாடி முடித்து விட்டோம் அப்படிங்கிற நினைப்பில் நம்ம திரும்பி போவோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண் அவளுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு அரை நாள் விடுப்பு வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் கண்டிப்பாக பெண்ணுரிமையை பற்றி பேச முடியாது, பேசக்கூடாது.
அப்போ அந்த பெண் உட்பட எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். உங்களுடைய கைத்தட்டல் எங்கேயோ இந்த நாள் கொண்டாடப்படுறது கூட தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் சேர்ந்து தான் இந்த கைத்தட்டல் வருது. இந்த மனசில் வாங்கிட்டோம் இல்லையா? இப்போ நான் ரோட்டரி கிட்ட மறுபடியும் வரேன். ஒன்றும் பண்ணலை, நம்ம தகுதியை வளர்த்துக்கிறோம். ஒரு மகளிர் தினம் கொண்டாட வேண்டிய யாதுமானவள் அப்படின்னு மேடம் கேட்டோன்னு சொன்னீங்க இல்லையா குழந்தைங்க, அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. முன்னோட்டமே இவ்வளவு நீளமானதா? முன்னோட்டம் நீளமானதல்ல, ஆழமானது. நீளமானது அப்படின்னா எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு, ஆழமானதுன்னா எவ்வளோ அழுத்தி பேசினேன் அப்படிங்கிறதுல இருக்குது. ரோட்டரியை கொண்டாட வேண்டிய காரணம் என்னென்னா, குழந்தைகள் அத்தனை பேரும் நின்று நடந்து ஓடி இது அத்தனையும் செய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ரோட்டரி அமைப்பு. இவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? நாங்கள் நடந்து வர்றதுக்கும் நாங்கள் ஓடுறதுக்கும். ஏன் இந்தியாவுக்கு நாளைக்கு ஒலிம்பிக்ஸுக்கு கூட ஓட போகிறீங்க, கண் முன்னால் ஒரு பேருந்து வந்ததுன்னா ஓடி போய் ஏற போகிறீங்க. ஓடி போய் ஏறுறதுக்காக முயன்று கீழே விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் அவங்கள தூக்க போகிறீங்க. அந்த தூக்கி எடுக்கக்கூடிய நபர் உங்களுக்கு சொந்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் ஐயோ விழுந்துட்டாங்களேன்னு ஓடி போய் எடுக்க போகிறீங்க. இது அத்தனையும் செய்யறதுக்கு உங்களுடைய கால்களுக்கு உறுதி கொடுத்த ஒரு நபர் யார் அப்படின்னா, உங்களை தாயோ தந்தையோ இயற்கையோ இறைவனோ அல்ல. மறுபடியும் சொல்றேன், தாயோ தந்தையோ இயற்கையோ இறைவனோ அல்ல. எனக்கு ஒரு சோதனை வராதவரை உலகில் யாருக்குமே சோதனை வரவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நூற்றாண்டின் பிரஜைகளாக நீங்க குழந்தைங்க இருக்கீங்க. எங்களுடைய காலகட்டம் அப்படி அல்ல. 1950களில் அன்றாடம் நான் பார்த்து வந்த காட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆரோக்கியமாக ஓடக்கூடிய பெண் குழந்தைகள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு திடீரென்று ஒரு விஷக்காய்ச்சல் வரும். நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது ஒரு கொரோனா மட்டும்தானே. அந்த கொரோனாவின் உடம்பிறப்புகளை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அந்த குழந்தைகளுக்கு திடீரென்று விஷக்காய்ச்சல் வரும். அந்த விஷக்காய்ச்சல் வந்தது பின்பு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா வெயிலில் தூக்கி வீசின கீரைத்தண்டு மாதிரி போயிடும். வெயிலில் தூக்கி எதை வேணாலும் வீசலாம், ஆனால் கீரைத்தண்டை வீசினீங்கன்னா அடுத்த நிமிடம் வாடி வதங்கி போயிடும். பார்க்கக்கூடிய நமக்கே ரைட் ப்ளீஸ் வாடி வழங்கின கொஞ்சம் போல இல்லை, அவங்களாம் கவனமாக குழந்தைங்க கேட்பாங்கன்னா கடைசி வரைக்கும் கேட்கும்பா, டோன்ட் வரி. அந்த கீரைத்தண்டு மாதிரி குழந்தைங்க வாடி வதங்கி போயிடுவாங்க. அந்த 10 நாளைக்கு அப்புறம் அந்த முழங்காலுக்கு அப்புறம் கால்கள் நிற்காதம்மா, ஏதோ நூல் தொங்குற மாதிரி ஆகிடும். கால்கள் துவண்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால நடக்க முடியாது, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி. அதற்கு இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு பேர். போலியோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இளம்பிள்ளை வாதம் நீங்கள் கேட்டிராத ஒரு நோய், நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீர்கள். அந்த காலகட்டங்களில் இருந்த மனிதர்கள் எல்லாம் காலம் கடந்து போயாகிவிட்டது. ஏதோ 1-2 நபர்களை பார்க்கலாம், அவர்கள் கூட ஏதோ விபத்தில் ஏற்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு தெரியாது. கால்கள் சூம்பி போயிடும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தாய் தகப்பனுக்கு நிரந்தரமான சுமையாக இருப்பாங்க. பார்க்கும் பொழுது வகுப்புக்கு அவங்க வரும்பொழுதே ஒரு மரக்கட்டையை ஊனி தான் வருவாங்க. இந்த மாடிப்படியெல்லாம் இவ்வளவு ஏற முடியாது. நான் இன்னைக்கு ஏறி வரும்போது கூட நினச்சேன், இந்த வயசில் ஏறும்போது கடினமாக நினைக்கிறோமே. நாம் 10 வயசில் வகுப்பில் இருக்கக்கூடியவங்க மாடியில் வகுப்பு அப்படின்னா ஏறி வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அரங்கத்திற்குள்ளெல்லாம் வருது அப்படின்னா கடைசியில் அவங்க வரக்கூடிய அந்த கட்டையினுடைய ஒலி எல்லார் காதுலையும் கேட்கும். அது கூட முடியாத குழந்தைங்க காலில் தவழ்ந்து வருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்பொழுது. கால்கள் சூம்பி போயிருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு போய் தேடி பார்க்க போறீங்க, how much does a dose of polio vaccine cost? போலியோக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேக்சினுக்கு என்ன விலை இன்றளவும்? ஒரு டோஸ் ஒரு தடவை கொடுக்கறது 250லேருந்து 275. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெற்றோருக்கு இன்றளவும் முடியாத ஒரு விஷயம் அது. ஒரு காலகட்டத்தில் 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் இருந்தது போக 3ஆக மாறி 3 2ஆக மாறி 2 1ஆக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா 1950களிலிருந்து 80களை வரும்போது அரசு ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது 1985 உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த போலியோவை சொட்டு மருந்தாக மாற்றி அதற்கு உரிய தொகையை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க அத்தனை பேரும் தான் இத்தனை நேரம் மேடையில் உட்காந்துருந்தாங்க, இத்தனை நேரம் கீழே உட்காந்துருக்காங்க. எனக்கு மேடையிலேருந்து அவங்க இறங்கினதுல ஒரு விதமான சம்மதமுமே கிடையாது. உங்கள் கூட மேடையில் ஒன்றா உட்காந்து உங்கள் கூட மேடையில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் கூட நின்று பேசுகிறதுல எனக்கு இருக்கக்கூடிய கௌரவம் என் முன்னால் உட்காந்து நீங்கள் கேட்கணும்னு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. நான் கூட திரும்பி கூட ராஜா கோவிந்தசாமி சார்கிட்ட நான் சொன்னேன், ப்ரொஃபஸர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள்லாம் கொண்டாடப்பட வேண்டியவங்கள் சார், நான் தவறாமல் கொண்டாடிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு சிறப்பு? நான் சொன்னேன், சிறப்பானவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சிறப்பு செய்யப்பட வேண்டும். முன்னால் இருக்கிறவங்களுக்கு அது புரியலைன்னா புரிய வைக்க வேண்டிய பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருங்க. குழந்தைங்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்களாம் யாருன்னு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு. வெள்ளூர் போயிருந்த போது வெள்ளூரில் இதே மாதிரி நான் கேள்வி கேட்ட போது டாக்டர் ஜேக்கப் ஜான், ரொட்டேரியன், சொட்டு மருந்தாக மாற்றி கொடுத்த மிகப்பெரிய ஒரு நபர் அவர்.
அது மட்டும் இல்லை, பூஸ்டர் போடணும் கொரோனாவுக்கு அப்படின்னு உலகளாவ சொன்ன ஒரு நபரும் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான். கண்ணால் பார்க்கணுமா, அந்த பெரிய மனிதர்களை கண்ணால் பார்க்கணும். ஒரு 8ஆம் தேதி மார்ச் நம்ம பெண்கள் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா பெண்களுக்கு வாய் திறந்து பேச முடியாத சூழ்நிலையில் அவர்களுக்கு குரலாக மாறி நின்ற ஆண்களை கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் பெண்களை கொண்டாட முடியும். அத்தனை ஆண்களும் நீங்க பாருங்க, முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க நல்லா வரணும், நீங்க நல்லா வரணும். யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் ரத்த பந்தம், யாருக்கு யார் அதே மதம், யாருக்கு யார் அதே மொழி, எதுவும் கிடையாது. யாருடைய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ 1985 தொடங்கி 2015 இந்தியாவை விட்டு போலியோவை விரட்டியாச்சவங்க. உலகளாவ போலியோவை விரட்டணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரோட்டரி போலியோவை இந்தியாவிலேருந்து விரட்டுறதுக்கு முடியாச்சு. இவங்க அத்தனை பேரும் கொடுத்துருக்காங்க. மேடம் சொன்ன போது மேஜர் டோனர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எதுக்கு டொனேட் பண்ணாங்க, எது டொனேட் பண்ணாங்க, அந்த கேள்வி மனதுக்குள்ள வரணும் தானே. அதிக அளவு ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை பொறுப்பில் ஆசிரியராக இருந்த மேடம், ஷீ இஸ் அ மேஜர் டோனர். அதாவது உங்களுக்கு தந்ததுக்கு பின் எஞ்சுவது தான் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் ரோட்டில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு சொட்டு மருந்து கொடுத்தது என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எத்தனை வரை கொடுத்தீங்கன்னு தெரியாது, உங்கள் தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது கூட ஞாபகம் இருந்திருக்காது. தூளியில் படுத்துட்டு இருந்த உங்களை தூக்கி எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அழ வாயை இறுக்கி பிடிச்சு குவிச்சு சொட்டு மருந்து ஊற்றி 3 முறை அது கொடுத்ததுனால தான் வேக வேகமாக நடந்து வந்து இன்னைக்கு உங்களால் இங்கே உட்கார முடியுது. இல்லைன்னா நாங்கள் பார்த்த காட்சியை நீங்களும் பார்க்க வேண்டியிருந்திருக்கும். எவ்வளோ பெரிய பொறுப்பு. ரொம்ப அழகாக சார் சொன்னார், நீங்கள் சாதாரணமாக இருக்கும் பொழுதே பொறுப்பு அதிகமாக உண்டு. சொக்கலிங்கம் சார் சொல்லும் பொழுது நான் உண்மையாகவே நான் இங்கே தனியாக உட்காந்து கை தட்டிட்டு இருந்தேன் சார். உரிமைகள் கிடைக்கப்பெறாத பொழுதே பொறுப்புகளை அவ்வளவு நன்றாக நிர்வகித்தவர்கள் நீங்கள். உரிமைகள் கிடைக்கப்பெற்றால் இன்னும் அதிகமாக பொறுப்பை உணர வேண்டும் அல்லவா அப்படின்னு நீங்கள் சொன்னபோது எத்தனை பேர் நான் எதுக்காக கைத்தட்டினு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் காதுகள் பயன்படுத்தாத நபர்கள் காதுகளையும் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களை கேட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு நபரையும் கேட்டுட்டு இருந்தேன். இவங்க என்ன சொல்ல போறாங்க, இவங்க என்ன சொல்ல போறாங்க, பெண்கள் தினத்தன்னைக்கு இவங்களுடைய ஆசைகள் எந்த அளவுக்கு வந்து விழப்போகுது. இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் நாங்கள் இருந்த காலத்தில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டதும் கிடையாது, வந்து ஆசி வழங்கின ஆட்களும் கிடையாது. அப்போ இன்னைக்கு போய் நீங்கள் சொல்கிறீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்கும் அடையாளம் தெரியாது, அப்பாவுக்கும் அடையாளம் தெரியாது. மேடையில் உட்காந்து அந்த அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் தெம் they all belong to this particular city. உங்கள் ஊருக்கு புதுக்கோட்டைக்கு சொந்தமான அந்த மண்ணின் மைந்தர்களாக உட்காந்துருக்காங்க. நான் மட்டும்தான் வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆள். விருதுநகர்லேருந்து மேடம் வந்திருக்காங்க. மற்றவங்க அத்தனை பேர் இந்த மண்ணை சேர்ந்தவங்க. இவர்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க. நாளைக்கு பேருந்து நிலையத்தில் சந்திக்கலாம், அல்லது பல்பொருள் அங்காடியில் சந்திக்கலாம், அல்லது கோவில் வாசலில் சந்திக்கலாம், அல்லது திருவிழாவுக்கு வரும்போது சந்திக்கலாம், இல்லை மீண்டும் ஒரு முறை உங்கள் கல்லூரிக்கே சிறப்பு விருந்தினர்களாக அவங்க வரும்போது சந்திக்கலாம். தாய் தகப்பனோட இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓடி வந்து பக்கத்தில் நின்று அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. மொத்தமாக சொன்ன வணக்கத்தை நான் பிச்சு கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். ஏதோ கோவிலுக்கு போனால் கொடுக்குற பிரசாதம் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் கொடுத்துட்டேன். தனியாக போய் நின்று தாய் தகப்பனோட அறிமுகப்படுத்து. இந்த ஐயா எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தாரு, ரோட்டேரியன். இவர்கள் தான் இன்று நான் காலால் நிற்பதற்கான பெரிய காரணம். 3 முறை எனக்கு தர வேண்டிய சொட்டு மருந்திற்கான பணத்தை நீங்கள் செலவழிக்கவில்லை, அரசோடு சேர்ந்து இன்றளவும் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் நவ் தே ஆர் மேக்கிங் அ டொனேஷன். நீ கேட்கலாம், 2015 தான் இந்தியா விட்டு போயாச்சே, இன்னும் எதுக்கு பணம் கொடுக்குறாங்க? இந்தியா விட்டு போச்சு, உலகத்தை விட்டு போக்கல. பக்கத்தில் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் இன்றும் போலியோ இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போலியோ நோய் போக வேண்டும், அதற்கான மருந்து தயாரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் எங்கே தெரியும்? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பார்க்கக்கூடியது மேபி களமிறங்கி இப்போ இந்தியாவோட விளையாடின போது பார்த்துருக்கலாம் கிரிக்கெட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அம்மா தான் பெற்றிருக்கா. அவளும் ஒன்றும் தும்மி பெற்றது கிடையாது, நொந்து தான் பெற்றிருப்பா. அவளும் வலி அனுபவிச்சிருப்பா. அவளுக்கும் மனசு துவண்டு போகும். தன் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ வாழ்நாள் முழுவதும் முடங்கி கிடப்பதை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்ச பெரிய நபர்கள் இவங்க. அதனால நீங்க கொடுத்த கைதட்டல் முதல்ல இங்கே கைத்தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் நான் பேசுறது காது கேட்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கைத்தட்டல் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும். கைத்தட்டல் தயவு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்காக பெரிய கைத்தட்டலாக இருக்கணும். தேங்க்யூ. ஆனாலும் உண்மையை சொல்லாமல் முடியாது இல்லையா? அப்போ கைத்தட்டத்தில் கூட கூச்சமும் தயக்கமும் வெட்கமும் மறுப்பும் வெறுப்பும் இருக்கக்கூடிய முகங்களையும் இங்கே பார்க்குறேன் நான். அவங்க கையை பயன்படுத்தலைன்னா அவங்க கையை கடன் வாங்கி நீங்கள் தட்டலாம். ஏன்னா அவங்களும் கைத்தட்ட போகிறதில்ல அப்படின்னா நாம் தட்டலாம். இருக்கக்கூடிய இந்த குளத்தில் தூர்வாரினா மட்டும்தானடா மழை வந்தால் குளம் நிறைய தண்ணி கிடைக்கும். பயன்படுத்தக்கூடிய தண்ணி சேறு கழிஞ்சு கிடைக்குது இல்லையா?
இல்லை விவசாயியாக நினச்சிக்கிட்டு நான் போய் மண்ணை உழுது பண்படுத்தி 10 நாள் கழித்து விதை போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10 நாள் கழித்து வந்தால் விதை போடுறதுக்கு முன்னாலேயே நான் வரதுக்கு முன்னாலேயே ஒன்று முளைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா விதை போட்டாலும் விதை முளைக்க தயங்குமே தவிர களைகள் ஒரு நாளும் முளைக்க தயங்குவதில்லை. மனசும் அப்படிதான். அடிக்கடி யாராவது வந்து பேசி 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 அதை தூர்வாரிட்டே இருக்கணும், பேசி பேசி அதுலேருந்து களை எடுத்துகிட்டே இருக்கணும், விதைகள் போட்டு முளைக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக பக்கத்தில் நிற்கணும். அந்த வேலையை தான் இப்போ செய்கிறேன். அடுத்தது முத்து அண்ணாச்சி. இதுவும் 106வது மேடையாக நான் பேசுகிறேன். பக்கத்தில் இருந்து சார் என்கிட்ட கேட்டார், முத்து அண்ணாச்சி வயது என்னன்னு? 72 73, இதுதான் அவருடைய வயது. அண்ணாச்சி எல்லா மேடைகளும் நிற்கக்கூடியவர். அண்ணாச்சியுடைய இந்த யாது மாணவளை ஒரு பல்லக்கில் வச்சு ராணி மாதிரி தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ஆண்டவங்கிட்ட நான் கேட்கக்கூடியது 2 விஷயங்கள் மட்டும்தான். எனக்கு அதற்கான ஆயுளை கொடு தெய்வமே, தூக்கத்தோளுக்கு வலிமை கொடு தெய்வமே அப்படின்னு மட்டும்தான். இந்த யாதுமானவள் அப்படிங்கிறது எனக்கு சொந்தமான குழந்தை அல்ல. யாதுமானவள்ங்கிறது இங்கே முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் மனசில் கற்பனையில் உங்களை தோளில் தூக்கிட்டு நடக்கக்கூடிய 3 பேராக தான் நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். விஜயகுமாரி மேடம் ஆகட்டும், என்னுடைய கணவராகட்டும், நானாகட்டும். பணி நிறைவு பெற்றதுக்கு பின்பும் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அளவுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தும் நாட்டுப்பண்ணும் பாடிய ஆசிரியர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். போகுமிடமெல்லாம் இதுதான் எங்களுக்கு வேலையாக இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து இங்கே பாடப்பட்ட போது நாங்கள் நின்று பாடிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம். நின்று பாடிட்டு இருந்தோம். பல குழந்தைங்க பாடவே இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். பரவாயில்லை, ஆனால் அதற்கு திரும்பி வரலாம். அடுத்தது முத்து அண்ணாச்சியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சாதாரணமாக முத்து அண்ணாச்சி நாங்கள் சொல்லிடுறோம். மேடமும் விஆர் ஏகேஎஸ் முத்து அண்ணாச்சின்னு சொன்னாங்க. இதயம் நிறுவனத்தினுடைய சேர்பர்சன் அவர் தான். முத்து அண்ணாச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கும் அவர் யாருன்னு தெரியாது. 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதுரையில் நடந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தாங்க. நான் போயிருந்தேன். அது மிக சிறிய அரங்கமாக தான் இருந்தது. வந்திருந்தவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய வியாபாரத்தில் விற்பனர்களாகவும் தொழில் அதிபர்களாகவும் இருந்த நபர்கள். எல்லோருமே 50ற்கு சுலபமாக 50ஐ தாண்டிய நபர்கள். அவங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது அன்றைக்கு நான் பேசிய அதனுடைய தலைப்பு வணிகத்தில் அறம் அப்படிங்கிறத பற்றி தான் என்னுடைய பேச்சாக இருந்தது. அது பேசி முடிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் பேசி முடிக்கும் பொழுது மறக்காமல் நான் சொல்லக்கூடிய ஒரு வரி, இங்கே இருக்கும் நபர்கள் எல்லாம் கண்டிப்பாக பண வசதி நிதி வசதி பெற்ற நபர்கள் தான். ஒரு உதவி செய்யணும். உங்களுடைய கம்பெனியுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, அது கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமுதாயத்தை நோக்கி நீங்கள் காட்ட வேண்டிய பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதற்காக ஒரு உதவி பண்ணுங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்லும் பொழுது கூட உங்களுக்கு கூச்சமாக இருக்கலாம், தலையை குனிஞ்சுக்கலாம். நீங்கள், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதை தாண்ட வேண்டிய வயசு வந்தாச்சு, அதை தாண்ட வேண்டிய பொறுப்பும் வந்தாச்சு உங்களுக்கும் எனக்கும். உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் நான் சொல்லி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். பெரும்பாலும் நான் பேசும்பொழுது எனக்கு தெரியும், கண்டிப்பாகவே கவனிக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய குழந்தைங்க இருப்பீங்க, கவனிக்க முயற்சி பண்ணுற குழந்தைங்க இருப்பீங்க, கவனிக்காட்டாலும் கவனிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்களும் இருப்பீங்க. இது ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு கண்டிப்பாக தெரியும். வகுப்பில் முகத்தை பார்த்தா அடையாளம் கண்டிப்பாக தெரியும். புன்சிரிப்பு இருக்கும், தலையசைப்பு இருக்கும், ஆனால் மனசு வேற எங்கேயோ போயிருக்கும், அதுவும் தெரியும். ஆனால் இதை சொல்லி முடிக்கும் பொழுது மேடைக்கு பின்னால், நான் இறங்குறதுக்கு முன்னால் மேடைக்கு பின்னால் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதில் முத்து அண்ணாச்சி அவர்கள் இருந்தார். ஆனால் அது முத்து அண்ணாச்சின்னு எனக்கு தெரியாது. மனதில் அப்போ அவருடைய தோற்றம் பதியவும் இல்லை. என்கிட்ட அவர் கேட்ட கேள்வி, மிக பக்கத்தில் வந்து கேட்ட கேள்வி, உள்ளாடைகள் என்று சொல்கிறீர்களே, பெட்டிக்கோட் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். பெட்டிக்கோட் அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை. நாம் அதற்காக ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தையை நாமளே உருவாக்கிட்டோம். இன்ஸ்கர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இல்லாத வார்த்தையை நாமளே உருவாக்கிட்டோம். ஆங்கிலேயன்னு அதுக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். இட் இஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை அது. ஆனால் நான் திரும்பி பார்த்தும் பார்க்காமலையும் அவர்கிட்ட திரும்பி நான் சொன்னேன், பெட்டிக்கோட் பற்றி நான் பேசலை, பேண்டீஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு கூச்சமும் வெட்கவும் வரலாம். பார்த்தாரு, நான் சொன்னேன், பெண் குழந்தைகள் உள்ளே அணியக்கூடிய ஜெட்டி இருக்கு இல்லையா, பேண்டீஸ், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், வழங்கணும். ரொம்ப முகத்தில் ஒரு கேள்விக்குறியோடு அவர் நின்ன போது நான் சொன்னேன், அரசு குழந்தைகளுக்கு மாதவிடாய் காலத்தில் 3 நாள் இரத்தப்போக்கு இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், சில சமயம் 7 நாள் இருக்கலாம். எதிர்பாராத விதமாக இப்பொழுதுதான் வரும் என்று 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதாக கூட இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நாப்கின், அதை வைத்துக் கொள்வதற்கான உள்ளாடை இல்லாததால் பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு வருவதில்லை அப்படின்னு நான் சொன்ன போது இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரி, நானும் வந்தாச்சு. எண்ணி 15 நாட்களுக்கு பின் எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருகிறது விருதுநகரில் இதயம் நிறுவனத்திலிருந்து.
விருதுநகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3% உள்ளாடைகள் வழங்க போகிறோம். நீங்கள் வருகிறீர்களா? ரைட். இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கடைசி குழந்தை வரைக்கும் கைத்தட்டுது. தேங்க்யூ. முதல்ல ஒரு வணக்கம் நீங்கள் சொன்னதோ நீங்கள் கொடுத்த மற்ற கைத்தட்டல்களோ முத்து அண்ணாச்சி கிட்ட போகணும்னு இல்லை. விருதுநகரில் உட்காந்துருக்கிற முத்து அண்ணாச்சிக்கு இந்த கைத்தட்டல் கண்டிப்பாக போகும். இந்த கைத்தட்டல் கண்டிப்பாக போகும். அடுத்தது இது கொடுக்க போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தூண்டிலுக்கெல்லாம் நான் விழாமல் இருக்கவே மாட்டேன். இதுதான் மிகப்பெரிய தூண்டில். திமிங்கலம்னு பெருமைப்பட்டுக்கிட்டாலும் இந்த தூண்டில் விழுற திமிங்கலமாகத்தான் நான் இருப்பேன். இவர் சொன்ன அடுத்த நிமிஷம் போயாச்சு. இதற்கு கூட நின்றது விஜயகுமாரி மேடம். இன்றளவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அரசு உதவி பெரிய பள்ளி, அதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்குறது அங்கே மட்டும்தானா? ஏன்னா நேற்று போன கல்லூரியில் குழந்தைங்க வந்து கேட்டாங்க, ஏன் குறிப்பாக 2-3 இடம் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது உதாரணத்துக்காக 2-3 இடங்கள் சொன்னேன். ராமநாதபுரத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டரி எடுத்துகிட்டு இருக்கக்கூடியது ரோட்டரி முழுவதுமாக அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அடுத்தது கோவை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில் 3 லட்சம் 1 லட்சம் குழந்தைகளுக்கு 3 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோக சென்னையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் போகக்கூடிய இடத்துல எல்லாம் ரோட்டரி இதை பெரிய விஷயமாக தன் தோளில் எடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது சும்மா போய் 3 குழந்தைங்களுக்கு 3ன்னு கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக ஒரு லேடி டாக்டர், பெண் மருத்துவரையும் கூட்டிகிட்டு போய் அந்தரங்க சுத்தம் என்பது என்ன அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா தெரியாது. ஏன்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்துலேருந்தோ கல்லூரியிலேருந்தோ வந்தபோது போய் கை கால் கழுவிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் தெளிவாக கை கால் கழுவுறது என்னன்னு சொன்னது கிடையாது. நாமும் அதை ஒழுங்காக புரிஞ்சிட்டது கிடையாது. அந்தரங்க சுத்தம் ஒழுங்காக இல்லாத வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது ரோட்டரிக்கு சொல்ல வேண்டிய பெரிய நன்மை இதிலேருந்து தான் வருது. என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, நேற்றைக்கு நாங்கள் போன மீட்டிங்கில் கூட ரொட்டேரியன் ராஜா கோவிந்தசாமி சார் ப்ரொஃபஸர் சொன்னார், நாங்கள் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டார்டட் கிவிங் தி வேக்சின் ஃபார் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொன்னார். சர்விக்கல் கேன்சர் அப்படின்னா என்னன்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பி. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு அர்த்தம். அது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். தயவு செஞ்சு காதை நல்லா திறந்து வச்சுட்டு கேளுக்கணுமா. வேற யாரும் உங்ககிட்ட வந்து இதை பற்றி பேச போகிறது இல்லை. இது கூச்சப்படுற விஷயமோ, வெட்கப்படுற விஷயமோ, காலால் கோலம் போட்டு அப்படி நகத்தை கடிக்கிற விஷயமோ கிடையாது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச போது 34 வயது ஒரு பெண்ணுக்கு, 2025 74 வயது அவளுடைய சராசரி வயது. அப்போது 34லேருந்து 74க்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஆரோக்கியமாக அந்த பெண் இருக்க வேண்டாமா? தன்னுடைய கையும் காலும் தனக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த பெண் இருக்க வேண்டாமா? ஓடி ஆடி நடக்க வேண்டாமா? அந்த பெண், உங்கள் அம்மா உட்பட எல்லாரையும் சொல்கிறேன், நொந்து 10 மாதம் உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு உனக்காக திரும்பி படுத்து உனக்காக இத்தனை பாடுபட்ட அந்த பெண் அவளுடைய கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு ஆளாகும் போது, நான் பேசிட்டு இருக்கும்பொழுது சர்விக்கல் கேன்சரில் எத்தனையோ பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை வாய்க்கு புற்றுநோய் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் the treatment for cancer is so very painful, more painful than cancer. கேன்சரை விடக்கூட, புற்றுநோயை விடக்கூட அதிக வேதனை அதற்கான மருத்துவம். அது கீமோதெரப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சர்ஜரியாக இருந்தாலும் சரி, அம்மாவே ஆனாலும் பக்கத்தில் நின்று கையை பிடிக்க முடியும், கண்ணால் தண்ணி விட முடியும், ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியுமே தவிர அம்மா அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையினுடைய ஒரு துளி கூட ஒன்றால் கடன் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நாம் அது வராமல் காப்பாற்றணும். பெண்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய சாபங்களாக மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும், அதுதான் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். உலகளாக அதற்கு வேக்சின் போட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த வேக்சினுடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம். 275 ரூபாய்க்கு சாதாரணமாக போலியோ நோய்க்கு ஒரு வேக்சின் போட முடியாத சூழலில் இருக்கக்கூடிய இந்திய மக்களும் அவர்கள் வீட்டு பெண்களும் 8000 ரூபாய் வரைக்கும் விலையாகக்கூடிய ஒரு டோஸ் மருந்துக்கு எப்படி அவங்களால அதை கொடுக்க முடியும்? இன்றும் இருக்காங்க. கண்டிப்பாக we have lots and lots of gynecologists who do have this medicine. ஆனால் அதனுடைய காஸ்ட் இஸ் so very high. நம்மளால் கண்டிப்பாக கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது, சீரம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா பூனாவில் இருக்கக்கூடியது, கொரோனாவுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். அவங்களுடைய ஒரு வாதம் என்னவாக இருக்குன்னா, இந்த நோய்க்கான மருந்து எல்லோருக்கும் கொடுக்கப்படும், எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்படும் போது அதனுடைய விலை கண்டிப்பாக குறையும், ப்ரொடக்ஷன் வில் பி இன்க்ரீஸ். அப்படி ஒரு 400 ரூபாய் பக்கம் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோட்டரி களம் இறங்கிடும். அது குறையாத போதே ரோட்டரி களம் இறங்கியாச்சு, ஆல்ரெடி பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. பெரிய விஷயம்மா, அம்மா கிட்ட போய் சொல்லு. இந்த வேக்சின் போடுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த வேக்சின் 3 தடவை போடணும்.
எப்போ அதனுடைய பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், திருமணமாகி ஆண்களோடு அந்த தன்னுடைய கணவனோடு உறவு ஒரு பெண்ணுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் போட வேண்டியது. நீங்கள் யாரெல்லாம் பூமர் தலைமுறையின் கிண்டல் பண்ணுறீங்களோ, அந்த பூமர் பெண்மைகளை அத்தனை பேரும் நீ வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கல்லையும் மண்ணையும் கையில் ரத்தம் கசிய கசிய எடுத்து வீசிட்டு நீ நன்றி சொல்லணும்னு கூட காத்து இல்லாமல் போனவங்கப்பா. அப்போ நம்ம கைத்தட்டலும் நன்றியும் யாருக்கு அப்படின்னா, நமக்கு முன்னால் போன அந்த பெண்கள் தலைமுறை நீங்கள்லாம் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் பாதையை கல்லும் முள்ளும் இல்லாமல் மாற்றி எடுத்திருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாரும் இப்போ இறங்கியிருக்காங்க. அந்த சர்விக்கல் கேன்சருக்கான அந்த வேக்சின் வரும்பொழுது அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இவங்க கண்டிப்பாக பெண் மருத்துவர்களை கூட்டிகிட்டு வருவாங்க, விஞ்ஞானிகளை கூட்டிகிட்டு வருவாங்க. அமைதியாக உட்காந்து உள்வாங்க, அமைதியாக உட்காந்து கவனி. ஏன்னா இன்றைக்கி வர முடியாத குழந்தைங்க, வந்தாலும் கவனிக்காத குழந்தைங்க, அத்தனை பேர்கிட்டையும் அந்தரங்கமாக ஒன்றுக்கு ஒன்றாக நின்று நீ பேச வேண்டிய பெரிய பொறுப்பு உனக்கு இருக்குது. உன்னுடைய கர்ப்பப்பை கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டும். இயற்கை உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி அதுதான், மிக மிக பெரிய வெகுமதி. உன்னை போல இன்னொரு உயிரை உருவாக்கி உன்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை. பெண்ணின் மரபணுக்கள் XX, ஆணின் மரபணு YY கிடையாது, XY. நம்ம கிட்டேருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கோம். இல்லைன்னா YY-ஆக இருக்கணும். ஆண் மனதில் தோன்றக்கூடிய பெரும் கருணை அப்படின்னு ஒரு கருணை ஏற்படும் போது, பெண்ணினுடைய வேதனை ஒரு ஆண் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த X ஃபேக்டர் இஸ் ஒர்க்கிங் இன் ஹிம்னு அர்த்தம். பெண்ணுடைய பெருங்கருணை மிக சாதாரணமானது, அவள் மனதில் அதுதான் இருக்குது. கருணையின் மொத்த உருவமாக தான் பெண் இருக்கா. அந்த கருணையும் காட்ட முடியாமல் போகும்போது தான் அத்தனை கரங்களிலும் ஆயுதங்களை தாங்கி வதம் செய்யக்கூடிய நிலைமைக்கு அவ இறங்கி வர. இது மனசில் வாங்கிக்கோங்க. ரோட்டரிக்கு we are eternally indebted. and of course முத்து அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னதை அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துட்டு இன்றளவும் நான் கடைசியாக போன ஒரு அரசு பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது தங்கச்சி மடம். ராமநாதபுரம் தாண்டி ராமேஸ்வரம் தீவு அங்கே இருக்குது. மீனவர்கள் தான் அதிகமாக, மீனவ குழந்தைகள் தான். எங்கள் ப்ரோக்ராம் நடந்ததே மாலை நேரம் தான் நடந்தது. ஏன்னா கடலுக்கு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வரணும். வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு அந்த பெண்கள் வரணும். ஆண்களும் வந்திருந்தாங்க. அவ்வளவு அருமையான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இவ்வளவு அழகாக மின்விசிறியெல்லாம் ஓட ஆனந்தமாக உட்காந்துருக்கிற காட்சியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளிக்கூடம் எங்கே இருக்கணும். பெரும்பாலும் மண் தரையில் உட்காந்துருக்கோம். இல்லை யாராவது ரொட்டேரியன் குழந்தைங்க உட்கார்றதுக்காக பெஞ்சோ சேரோ கருணையோடு வாங்கி கொடுத்தா அதில் உட்காந்துருக்கோம் அந்த குழந்தைங்க. அப்போ அந்த மேடையில் முத்து அண்ணாச்சி இந்த மாதிரி கொடுக்குறாருன்னு நான் சொன்ன போது என் பின்னால் இருந்து, அதாவது அடுத்து ஒரு கேள்வி கேட்க ஒரு குட்டி பையன் வந்தான், 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ. அந்த குழந்தை வந்து என்னை கூப்பிட்டு, அதுக்கு வந்து கூப்பிட இப்படி அண்ணாந்து பார்த்து கூப்பிட தெரியல, இப்படி தட்டி தட்டி கூப்பிடுற குழந்தை, இப்படி தட்டி தட்டி என்னை கூப்பிட்டுட்டு எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுது. நீ ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். இந்தியாங்கிறது மிக மிக பிரம்மாண்டமானது, மிக மிக பெரியது. புதுக்கோட்டையை தாண்டி உன்னுடைய பார்வையை உன்னால் வீச முடியும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் எங்கே தொட்டால் எங்கே உதவுறது அப்படின்னு தெரியாது. எத்தனை உதவினாலும் இன்னும் உதவி தேவை கரங்கள் நீண்டுட்டே தான் உட்காந்துருக்கு. ஒரு பூகம்பம் நிலநடுக்கம் வந்தாலோ பெருவெள்ளம் வந்தாலோ நீயும் நானும் ஊடகத்தில் பார்த்து சேனல் மாற்றி எங்கே காட்சிகள் தெரியுது அப்படின்னு அடுத்தவன் துன்பத்தை ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருக்கும்போது உதவுறதுக்காக ஓடின அத்தனை பேரும் தான் இந்த முன்வரையில் சில உட்காந்துருக்காங்க. ஒரு நிலநடுக்கமா அடுத்த நிமிஷம் ரோட்டரி அங்கே இருக்கும். ஐ எம் நாட் அ ரொட்டேரியன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ ரொட்டேரியன். மேடம்க்கு அதை ஆனர் பண்ணணும், அவங்க கழுத்தில் போடணும், காலர் போடணும் அப்படின்னு சொன்ன பொழுது எங்கிட்ட கொடுத்து போடுங்க அப்படின்ன போது நான் சொன்னேன், ஐயோ நான் போடக்கூடாது, இட் ஷுட் பி டன் ஒன்லி பை another ரொட்டேரியன். இன்னொரு ரொட்டேரியன் தான் ஒரு ரொட்டேரியனுக்கு காலர் போடணுமே தவிர சாதாரண பிரஜை நீங்கள் எவ்வளவு கூப்பிட்டாலும் என்னால் முடியாது, சாரி அப்படின்னு சொன்னேன் நான். டு பி அ ரொட்டேரியன் இஸ் a greatest honor. அவங்க கூட நம்ம நிற்கிறது பெரிய விஷயம். இப்போ உங்ககிட்ட யாதுமானவளாக ஆகிறதுக்கான முதல் டிப் ஒன்று உள்ள வருது. எல்லாம் 10 பருவத்து குழந்தைகளாக இருக்கீங்க. 18, 19, 20. அந்த 18, 19, 20 வயசானாலும் இன்னும் 13, 14 சில வேண்டாத பழக்கங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கிற குழந்தைங்க தான். அவ்வளோ சுலபமாக அதை விட்டுட்டெல்லாம் ஓட முடியாது. அதனால தான் உங்களை குழந்தைங்கன்னு திருப்பி சொல்கிறோம். இந்த 10 பருவத்து பெண் குழந்தைங்க கிட்ட சொல்ல வேண்டியது, ஹீரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு நாங்கள் கண்டுபிடித்த பொருள் முற்றிலும் வேறானது அம்மா. நீ பார்க்கக்கூடிய மாதிரி திரைப்படங்களிலும் ஊடகங்களையும் வரவங்களை ஹீரோ ஹீரோயின் நீ கொண்டாடுறது உன் வயசு, உன்னுடைய அறியாமையாக கூட அது இருக்கலாம், பேதமையாக கூட இருக்கலாம். வெளியில் போட்டிருக்காங்க, பெண்ணுக்கு கல்வி கொடுத்துட்டோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள பேதமை அப்படியே அற்று போய்விடும் அப்படின்னு வெளியில் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் அதை படிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னு தெரியாது. நான் படிச்சுட்டு உள்ளே வந்தேன். பெண்ணுக்கு ஏன் கல்வி கொடுக்குறோன்னா பேதமையை விட்டு அவளை வெளியில் கொண்டு வரணும், அவளுடைய இந்த அறியாமையை விட்டு வெளில கொண்டு வரணும். உண்மையாக ஹீரோ அப்படிங்கிறதுக்கு போய் இங்கிலீஷில் டிக்ஷனரியில் தேடி பார்த்தேன்னா உனக்கு தெரியும், செயற்கரிய செய்பவர்கள், வீர சாகசங்கள் செய்பவர்கள் அப்படிங்கிறவளை தான் நாம் ஹீரோன்னு சொல்கிறோம். திரைப்படத்தில் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாஞ்சு 10 பேரை வீழ்த்துற மாதிரி நடிக்கிற நபர்களுக்கு ஹீரோன்னு பேர் அல்ல.
ஒரு மதில் சுவர் பின்னால் ஒரு தூண் பின்னால் வீல்னு கத்திக்கிட்டு ஓடி ஓடி போய் தானாக போய் ஆபத்தில் விழக்கூடிய அந்த கதாநாயகி ஹீரோயின் அப்படிங்கிறதெல்லாம் பேர் கிடையாது. அவங்கெல்லாம் 3 மணி நேரம் நீ கொடுக்குற காசுக்காக உன்னை மகிழ்விக்கக்கூடிய என்டர்டெய்னர்ஸ். அவர்கள் ஹீரோக்கள் அல்ல, அவர்கள் வீர சாகசங்கள் செய்பவர்கள் அல்ல. அப்போ உண்மையான ஹீரோ யாரு அப்படின்னு கேள்வி வரணும். உண்மையான ஹீரோ யாரு அப்படின்னு கேள்வி கேட்ட அப்படின்னா, உண்மையான ஆண்மகன் பஞ்ச் டயலாக் எல்லாம் இதில் இல்லை. வாழ்க்கையில் காலை ஊனி கண்ணை பார்த்து பேச வேண்டிய வார்த்தை. யார் பெரிய ஆள், உண்மையான ஆண் யார் அப்படின்னு கேட்டேன்னா, எப்போ தனக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் உண்மையாகவே அவளுடைய வேதனையும் வலியையும் அவருடைய கவலையும் சொல்லக்கூட வார்த்தையால் முடியாமல் வார்த்தைகளை மென்று முழுங்கிட்டு கண் கலங்கி, அந்த கண் கலங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கை நடுங்குதுன்னா அந்த 2 கை நடுங்கக்கூடிய கைகளையும் தன் கையில் இறுக்கி பிடிச்சிட்டு குனிஞ்ச தலை நிமிராம, கடவுளே இந்த நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த அச்சத்தில் நிற்கக்கூடிய குழந்தைக்கு பக்கத்தில் வந்து நின்று அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நிமிர்ந்து யாருன்னு பார்த்து நன்றி சொல்றதுக்கு முன்னால் அந்த இடத்த விட்டு தாண்டி போயிடறான்ல, அவனுக்கு தான் ஆண்னு பேர். அதுதான் ஆண்மைன்னு பேர். தயவு செஞ்சு வேற எதையும் தொடாது. இந்த வயசுல உன்னுடைய மனதில் ஆண்மையை பற்றியும் ஆண் பற்றியும் ஊடகங்களையும் திரைப்படங்களையும் வந்து குவியக்கூடிய அந்த வசனங்கள் விசனங்களே தவிர வசனங்கள் அல்ல. அது அல்ல உண்மையான ஆண்மை. எனக்கு இந்த குழந்தை பாடின பொழுது மனதில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமாலாம் வந்தபோது நான் நினைச்சேன், எந்த கவிஞன்பா எழுதின ஆண் எழுதின மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நான் 2025 உட்காந்துருக்கேன். எங்கள் கண்ணில் நீரோட்டமாவது போராட்டமாவது. நாங்கள் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேரை தூக்கி விடுற அளவுக்கு தோளுக்கு சக்தியோட பெண் எழுந்து நின்ன பெண்ணிடம் உன் கண்ணில் நீரோட்டமா மனதில் போராட்டமானு எந்த காலத்திலிருந்து கவிதை எழுதிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பக்கத்தில் ஸ்ரீ பாரதி மகளிர் கல்லூரியில் மேடையில் பாருங்கள், எந்த கண்ணில் நீரோட்டமும் இல்லை, இந்த மனசுலையும் போராட்டமும் இல்லை அப்படின்னு சொல்ல நினச்சேன். இனி அந்த கவிஞர்கள் பெண்ணை பற்றி எழுதுவதை விட்டுவிட்டு, பற்றி கொண்டு எழுதுவதை விட்டுவிட்டு பெண்ணுக்காக யாராவது எழுத முடியுமா அப்படின்னு கேளுங்க. பெண்ணுக்காக எழுதுறதுங்கிறது பெரிய அனுபவம். உன்னுடைய அப்பாவுக்கு உனக்கு அப்பாவாக இருந்த அனுபவம் உண்டு, ஒரு அம்மாவுக்கு மகனாக இருந்த அனுபவம் உண்டு, ஒரு சகோதரிக்கு சகோதரனாக இருந்த அனுபவம் உண்டு, மகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய அனுபவம் உண்டு, சக ஊழியனாக இருக்கக்கூடிய அனுபவம் உண்டே தவிர பெண்ணாக இருந்த அனுபவம் அப்பாவுக்கு கிடையாது. பெண்ணுக்கு தகப்பனாக இருந்த அனுபவம் உண்டு, அதே தான் உங்கள் அம்மாவுக்கு உண்டு. மனைவியாக இருந்த அனுபவம் உண்டு, சகோதரியாக இருந்த. நீ கடந்து வந்த பாதை உன் அப்பாவின் கற்பனைக்குள் இருக்குமே தவிர அம்மா அன்றாடம் பார்த்து பழகி நடந்து வந்த பயங்கரமான பாதை என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தடவைக்கு 4 தடவை நீ கண்ணாடியை பார்த்து இப்படி தலையை சரி பண்ணிட்டாலே அம்மா முகம் இருண்டு போயிடும். 12 வயசு வரைக்கும் உன்னை கொஞ்சி கொஞ்சி கொண்டாடி இருக்கிற அம்மா தினமும் 10 தடவையாவது திட்டாமல் விட்டது கிடையாது. உனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏன் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, உன்னை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு இல்லை, உன்னை எப்படி பாதுகாப்பா இந்த நாட்டில் இந்த சமுதாயத்தில் விடுவேனோ, என் குழந்தை பத்திரமா திரும்பி வரணுமே அப்படிங்கிற பயம் தாங்காம போகும்போது கோபம் வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, நான் தான் சொன்னேனே, ஒரு பெண் கல்லெடுத்து தன் குழந்தைய அடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, அடிச்சு அடுத்த நிமிஷம் அது கல்பட்ட உடனே ஓடி போய் அணைச்சு அழறால, அந்த அம்மாவுடைய அதே மனோபாவம் தான். நீ கண்ணாடியை ஒரு தடவை பார்த்தாலோ இல்லை எதையாவது திரைப்பட பாடலை பாடிட்டே நடந்தாலோ, அம்மா வரும்போது அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாலோ மனது வயிறு புரண்டு வாய்க்கு வந்துடும். அம்மாவுக்கு பக் பக் பக்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ கடவுளே என்ன நடக்குதோ அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லுவாங்க வேற, போய் உங்கள் பொண்ணை கொஞ்சம் கவனிக்கணும்னு. அப்பா அடுத்த நிமிஷம் என் பொண்ணுப்பா பேசாமல் இரு அப்படின்றவாரு. தந்தைகள் எல்லாம் தாயுமானவர்களாக ஆகணும்னு ஆசை. மிக்க நன்றி. அரங்கமதுரை அப்பாவுக்களுக்கு கைத்தட்டல் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அமைதியாகவாவது மனதுக்குள்ள அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இந்த கையை தட்டலான்னு. ரைட்? பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகா சொல்லுவாங்க தெரியுமா, அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ரூம்ல அவங்களுடைய பெண் திருமணமாகி இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க, பக்கத்து ரூம்ல இருக்காங்க. அம்மா திரும்பி அப்பா கிட்ட சொல்றாங்க, அதாவது மனைவி கணவன் கிட்ட சொல்றாங்க, குழந்தை போத்தி விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா போய் யாருக்கு போத்தி விடுறாரு தெரியுமா? தட்டணும். வீட்டில் தொங்குற பூட்டை நம்பி யாரும் தூங்கலன்னு புரிஞ்சுக்கோமா. எங்கெங்கயோ படிக்கக்கூடியது, ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து அதை பல்கி பெருகி பெருசாக கொண்டு வரக்கூடியது அல்ல.
ஆயிரக்கணக்கான நல்லவர்கள் நடுவில் ஏதோ ஒரு புல்லுருவி மாதிரி 1-2 பேர் இருந்தால் அந்த 1-2 பேரை கண்டிக்கணுமே தவிர அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேருக்கு கை தட்டுறதை நம்ம விட்டுறக்கூடாது. உனக்கு நீயும் நானும் கொடுக்குற பாராட்டு மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும். அடுத்தது, அவசரமாக நீ நானும் நகராமல் நடு ரோட்டில் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது, 2 வீலர் எங்கே ஓட்டணும்னு கூட தெரியாது, தலைக்கு ஹெல்மெட்டுன்னு ஒன்று வேணும்னு கூட தெரியாது, ஆனால் 2 வீலர் தெரியும். அதை ஓட்டிகிட்டு போகும்போது பின்னால் சைரன் அடிச்சுக்கிட்டே வந்து ஏதோ உயிர், அந்த உயிருக்கும் அவருக்கும் சம்பந்தம் கூட கிடையாது, அவசரமாக கொண்டு போய் சேர்த்தா அந்த உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு அவ்வளோ வேகமாக ஓட்டி செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர் பெரிய ஹீரோ, மருத்துவர்கள் பெரிய ஹீரோக்கள், செவிலியர்கள் பெரிய ஹீரோக்கள், இன்னைக்கு பரிசு வாங்கினாங்களே இந்த 3 பெண்கள் பெரிய ஹீரோக்கள். உங்கள் கல்லூரியை சுத்தமாக வைக்கிறதுக்காக தூய்மை தொழிலாளர்கள் அங்கே சுத்திட்டு இருக்காங்கல்ல, பெரிய ஹீரோக்கள். அப்போ இனி உனக்கு புரியும் யாருக்கு தான் கைத்தட்டல் கொடுக்கக்கூடிய தேவை இருக்கு, யாருக்கு கைகள் தட்டிக்கொண்டே இருந்தால் யாரை நாம் கண்டுகொள்ளவே மாட்டோம்னு உனக்கு புரியணும். அவங்கள திரும்பி பார்க்க வேண்டிய கூட தேவை இல்லையா? தயவு செஞ்சு தாண்டி வா. நீ வரதுக்காக 1924 ஒரு விதை போட்டாச்சு, 100 வருஷமாக முளைச்சிட்டு இருந்தாலும் கூட இன்னும் முழுமையாக முளைச்சுதான் நமக்கு இன்னும் தெரியல. இது மிகப்பெரிய மரமாக மாறணும், ஆகாயத்துக்கு பூமிக்கு நிற்கணும், அத்தனை பேருக்கும் நிழல் கொடுக்கணும். இப்போ இந்தியாவில் பிறக்கிறது நான் இன்னும் நினைக்கிறேன். நேற்றும் குழந்தைகிட்ட சொன்னேன், முந்தானேற்றும் குழந்தைங்க சொன்னேன், அவசரமாக பிறந்து என்ன சாதிச்சோம்? இந்த குழந்தைங்களோட நிதானமாக பிறந்து வந்திருக்கலாம். எத்தனை வாய்ப்புகள்ப்பா. படித்து மேலே வருது, 9ஆம் வகுப்பில் ஒழுங்காக படிக்கலன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, 10ஆம் வகுப்பில் மதிப்பெண்கள் குறைந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. கல்லூரி வாழ்க்கையை தொடர்றதே அவ்வளோ பெரிய கஷ்டம். வீட்டில் போய் கேட்டுப்பாரு, உங்கள் அம்மா படிச்சிருக்கக்கூடிய அம்மா அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு கல்லூரி போக வேண்டிய வாய்ப்பை தருவதற்காக அம்மாவுடைய அக்காவும் அம்மாவுடைய அண்ணாவும் 10ஆம் வகுப்பில் படிப்பை நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படி குடும்பமே சேர்ந்து ஒரு நபரை தூக்கி விட்டது. ஆனால் இப்போ உங்கள் அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்கீங்க, கிடைக்க முடியாத கல்வியை கையில் வச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நமக்காக எவ்வளோ பேர் தோள் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிட்டோன்னா உன்னுடைய கைத்தட்டல் வேறு யாருக்கோ மாறும், உன்னுடைய பாராட்டுதல் வேறு யாருக்கோ போகும். நாளைக்கு இந்த வழியாக நடந்து போகும்போது அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நகர்ந்து நின்று அவர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு போவேன், இல்லைன்னா ஒரு நன்றி சொல்லிட்டு போவேன். உன்னால் கொடுக்க முடிந்தது அதுன்னு பாரு. 4 பேர் கிண்டலாக சிரிப்பாங்களா, அந்த 4 பேரை நம்ம நட்புறத்துக்குள்ளே கொண்டு வராமல் இருக்க முயற்சி பண்ணு. இப்படிலாம் பண்ணால் சிரிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா? ரொம்ப நல்லதாக போச்சு. சிரிக்கிறவங்களோட அவங்களையும் நகர்த்திடு. ஆனால் இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறதுனால அதனால தான் நான் முத்தொண்ணாச்சியிலேருந்து ரோட்டரியிலேருந்து மறுபடியும் சொல்கிறேன், உன் தாய் தகப்பன். அதே மாதிரி ஒரு கொரோனா வந்த போது குழந்தைங்க எல்லாருமே 7ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்போ எங்கே உட்காந்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஆடியோவை கட் பண்ணி வீடியோவை கட் பண்ணி கவனிக்காமல் எங்கேயோ பராக்க பார்த்துட்டு அரை தூக்கத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்த போதும் உங்களுடைய 2 வருட கல்வி ஆண்டுகளை நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படின்னு இந்த நாடு முடிவு பண்ணிச்சு. நீங்கள்லாம் வெளியில் வந்து சொல்லலாம் நான் கொரோனா பேட்ச் அப்படின்னு கிண்டலா. இல்லை அம்மா, உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய என்னுடைய மாணவிகள் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன தேவை இந்தியாவுக்கு? நாங்களாம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் இழுத்து மூடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், இத்தனை ஜனத்தொகையை வச்சுட்டு இந்தியா எதற்காக ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணும்? எந்த ஆசிரியருக்கும் ஆன்லைன் கிளாஸ்னால் என்னன்னு தெரியாது, ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட கிடையாது டீச்சருக்கு, வீட்டில் உட்கார கூட இடம் கிடையாது. அதை டைனிங் டேபிளில் தட்டெல்லாம் ஒரு ஓரமாக நகர்த்திட்டு உட்காந்து பின்னால் ஒரு துப்பட்டாவை போட்டு குழந்தைங்கிட்ட தயவு செஞ்சு ஓடாத, நான் கிளாஸ் எடுக்கணும். உனக்கு இது எதுவுமே புரியாது. ஆசிரியர் வந்து 1 மணி நேரம் நிற்கிறாங்க அப்படின்னா கிண்டல் இருக்கலாம், கேலி இருக்கலாம். ஆனால் ஒரு கல்லூரி பேராசிரியர்னு எனக்கு தெரியும், 3 மணி நேரம் தயார் பண்ணலை அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு பாடம் எடுக்க எங்களால் முடியாது. ஆழமாக தயாரிக்கலைன்னா உன்னுடைய வேறா நிற்கிறது உன்னுடைய டீச்சர்ஸ். நீ அவங்கள கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த கல்வி ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது இதனுடைய குறை உனக்கு தெரியலாம், நிறைகளை விட குறைகள் கண்ணுக்கு அதிகமாக தெரியலாம். இது எல்லாருக்கும் இயல்பானது தான். மிக அழகாக வரையக்கூடிய ஒரு ஓவியர் கூட ஓவியம் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மூக்கை இப்படி ஒட்டிக்கிட்டு பார்க்க மாட்டார், 10 அடி பின்னால் போய் நின்று தான் பார்ப்பார். என்ன காரணம்? நகர்ந்து நிற்கும் பொழுது நிறைவுகள் தெரியும், அது மேலேயே இருக்கும்போது அதற்குள்ளேயே இருக்கும்போது குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஒரு 10 வருஷம் கழித்து இதை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் இந்த கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை காலாவதி ஆனதுக்கப்புறம் அது ஆணியில் தொங்கும் பொழுது அப்போ திரும்பி 10 வருஷம் கழித்து வருவேன். வேறு ஏதாவது ஒரு கல்லூரிக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக போயிருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், இல்லை நிறுவனங்களில் பணிபுரிய நீ போயிருக்கலாம். அப்படி திரும்பி வரும்பொழுது அப்போ 10 பேர்கிட்ட சொல்லுவேன், எங்கள் காலேஜ் மாதிரி ஆகாதுப்பா, எங்கள் காலேஜ் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எங்கள் காலேஜ் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா.
முன்னாள் மாணவியர் அப்படின்னு உங்களுக்கு அழைப்பு வரும்பொழுது, கையில் குழந்தையோடையும் பக்கத்தில் கணவரோடையும் நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக போய் பார்க்குற இடம் எதுவாக இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வகுப்பறையாக இருக்கும், அங்கே உட்காந்துருந்த இடமாக இருக்கும். ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது அந்த டெஸ்கில் கீறிட்டே உட்காந்து ஏதோ கிறுக்குனதாக இருக்கும். அது அத்தனையும் பார்ப்பீங்க. அதே தான் சீன பெருஞ்சுவர் கூட அது மேலே ஏறி நிற்கும்போது கோணலாக தான் இருக்குது. ஆனால் சேட்டலைட்டில் பார்த்தா நேர்கோடாக இருக்குது. காலங்கள் தாண்டி போகும்போது ஒரு பொருளினுடைய அருமை தெரியும். இப்போ யாதுமானவளாக நன்றிங்கிறத மனதில் முதல்ல போடும். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க நான் இங்கே வந்து உட்கார்றதுக்கு அப்படிங்கிற நன்றியோடு எடுத்துட்டேன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வணக்கமும் நன்றியும் எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் தான் விஜயகுமாரி மேடம் வணக்கம் அப்படின்னு சொன்ன போது நீங்கள் எல்லாம் மௌனம் காத்த போது மேடம் மறுபடியும் சொன்னாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு. இந்த பழக்கத்தை கூட நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் நம்ம என்றைக்கும் துருவ நட்சத்திரமாக அண்ணாந்து பார்க்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா கிட்ட தான். கோயம்புத்தூரில் பெரிய விஷயம், கைத்தட்டு அது நடக்குது. அதில் தமிழ் தெரிந்தவங்க 4 பேர், தமிழ் இருக்கிறது தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர், மற்றபடி தெரியாதவங்க தான் அத்தனை பேரும் உட்காந்துருக்காங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி என்னுடைய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆங்கிலத்துறையை சேர்ந்த என்ன கூப்பிட்டாங்க, போய் நீங்கள் ஆங்கிலத்தில் ஐயாவை நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஐயாவிற்கு தமிழ் பிடிக்கும், தமிழை ஐயாவுக்கும் பிடிக்கும். அது 2-வே டிராஃபிக். நமக்கு தமிழ் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தமிழுக்கும் நம்மளை பிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி 2-வே டிராஃபிக். அந்த அளவுக்கு ஐயாவுக்கு தமிழ் பிடிக்கும். அவர் ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்துகிறேனே அப்படின்னு நினச்சேன். எனக்குன்னு தனியாக அங்கே ஒரு போடியம் கொடுத்தாச்சு, அங்கே தனியாக. ஆனால் அதற்கு 3 நாள் முன்னாலேயே வீட்டுக்கு வந்து நம்பகமான நபர் தானா, ஒரு ஜனாதிபதியோடு மேடையில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நம்பகமான நபர் தானா, ஐம் ஐ ட்ரஸ்ட் வர்தி அப்படின்னு தான் பார்க்குறாங்க டெஸ்ட். கழுத்துக்கு ஒரு லேண்ட்யார்ட் கொடுத்தாச்சு, கையில் கர்ச்சீஃப் கூட எடுக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய மைக் இப்படி திரும்பக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது, தும்மக்கூடாது, இருமக்கூடாது, தலையசைக்கக்கூடாது. திடீர்னு எந்த விதமான அசைவும் ஏற்பட்டால் ஐயா பின்னால் நிற்கக்கூடிய அவருடைய மெய்காப்பாளர்கள் அத்தனை பேருடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் என்னை நோக்கி திரும்பும். அவ்வளோதான். அப்படியே நின்றுட்டுருக்கோம். ஒரு அவ்வளோ தூரம் தாண்டி தான் ஆடியன்ஸே உட்கார வச்சுருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எனி இவென்ச்சுவாலிட்டி ஐயா உடனடியாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்டுற மாதிரி. 10 மணிக்கு அப்படின்னு சொன்னால் 9:59 அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. கரெக்டாக வந்து நின்னாச்சு. பக்கத்தில் பார்க்குறதெல்லாம் பெரிய கொடுப்புன்னு. அம்மா உங்களை மாதிரி போய் ஃபோட்டோ எடுக்க எனக்கு தெரியாது, ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூட முடியாதபடி இப்படியே வரைஞ்சி திரும்பி கூட அவரை பார்க்க முடியாது. அவர் அங்கே நின்று பேசினாலும் நம்ம இடையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். ஐயா வந்து நிற்கும்போது ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். அந்த கைவிரல்கள் அவ்வளோ நீளமாக இருக்குது. விஞ்ஞானிகளுக்கும் பெரிய பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் வீணை வாசிப்பவர்களுக்கும் ஓவியர்களுக்கும் கைவிரல்கள் நீளமாக இருக்குது. யாரோ என்னைக்கோ எழுதுனது. அப்படியே அந்த கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த கரங்கள் தானே ஒரு சேட்டலைட் அனுப்புறதுக்கான அத்தனை முயற்சியிலையும் ஏவுகணையை கையில் ஏந்தி கொண்ட கைகள் அல்லவா இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஐயா அங்கே வந்து நின்று அத்தனை பேரையும் பார்த்து அத்தனை நேரம் ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்துட்டு மௌனமாயிருக்கேன். ஐயா சொன்னது வணக்கம் அப்படின்னாரு. அப்படியே எல்லாரும் பார்த்தாங்க. வணக்கம், அதாவது முதல்ல சொன்ன வணக்கம் வேற, 2வது சொன்ன வணக்கம் ஆசிரியருடைய கண்டிப்போடு வரக்கூடிய ஒரு வணக்கம். வணக்கம் அப்படின்னு ஒன்று தமிழ் தெரிஞ்சவங்க சொல்ல, தெரியாதவங்க வணக்கம் சொல்ல, பின்னால் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாயாவது அசைச்சாங்க. அதுக்கப்புறம் ஐயா சொன்ன அந்த குரல், அதுதான் இந்த யாதுமானவளுக்கு இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு. வள்ளுவன் என்னைக்கோ கொடுத்துட்டு போயிட்டான். யாரும் வள்ளுவனுக்காக எந்த விதமான நீதிமன்றத்துக்கும் போக வேண்டாம், இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்குன்னு கேட்கறதுக்கு. எங்கேயும் போகாமல் அப்படியே 1330 அள்ளிட்டு போயிடலாம். வள்ளுவனுடைய அந்த குரலை மட்டும் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப அழகாக. அவர் சொல்லிட்டு அதற்கான பொழிப்புரையை கூட அவர் கொடுக்கல, பதம் பிரித்து சொன்னார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எந்த உரையாசிரியரும் தேவையில்லடா. 2025 8வது தேதியில் 3வது மாதத்தில் இன்னைக்கு நான் பதம் பிரித்து சொன்னால் உனக்கு புரியும். வெள்ளம் நீர், வெள்ளத்து அணையது, வெள்ளத்தின் உயரம் எவ்வளவு இருக்கிறதோ அதை போல இன் ப்ரப்போர்ஷன் வித், அதற்போல அது வெள்ளம் உயர உயர மலரானது தன்னுடைய உயரத்தை கூட்டிக் கொண்டே போகும். இனிமே பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டையோ குளமோ எங்கேயாவது பூக்கள் பூத்திருந்தா அது தாமரையாகவோ அல்லியாகவோ ஆம்பலாகவோ இருக்கலாம். போய் பாரு. பார்க்கும்பொழுது வெயில் காலத்தில் சேறு குழஞ்சி இருக்கும். அப்போவும் அந்த பூ அதனுடைய காம்பு இப்படி இருக்கும், மேலே இப்படி பூத்திருக்கும். 10 நாளைக்கு பெருமழை வந்ததுக்கு அப்புறமும் போய் பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீருக்குள்ள முழுகி இருக்காது. தண்ணீரின் மட்டம் மேலே வர 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 தன்னை மேலே உயர்த்தி கொள்ளும் அறிவு, அந்த ஓரறிவு மட்டுமே இருக்கிறது என்று நீயும் நானும் விஞ்ஞானத்தில் சொல்லக்கூடிய பூவுக்கு உண்டு. அப்போ வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம்,
மாந்தர் தம், மாந்தர்களாகிய மனிதர்களாகிய நாம் தம் உள்ளத்து அணையது உயர்வு. உன் உள்ளத்துல நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அவ்வளவுதான் உன்னுடைய உயரம். ட்ரீம் ஹை, எய்ம் ஹை, ஈவன் த ஸ்கை இஸ் அ லோயர் லிமிட். ஆகாயம் கூட உன் அளவு உயரமானது அல்ல. எட்டி பிடித்தால் ஆகாயம், தரையில் இருந்தா ஆகாயம். சொல்லுவோம் ஸ்கை இஸ் யுவர் லிமிட், தப்பா சொல்றோம். கீழே நின்றுக்கிட்டு பார்த்தா ஸ்கை இஸ் யுவர் லிமிட். நாம் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஸ்கையில் நின்றுட்டு பார்க்குறோம். அப்போ ஸ்கை இஸ் நாட் மை லிமிட், ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட். அவ்வளோதான். இதையும் தாண்டி போகக்கூடிய உயரம். ஐயா சொன்ன வணக்கத்தை உங்ககிட்ட இருந்து திருப்பி மேடம் அடாவடியாக வாங்கினது அது. யாதுமானவளுக்கான அடுத்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்குக்கண்ணா. ஒன்று நன்றின்னு சொல்லிட்டேன், அடுத்தது உன்னால் முடியும்னு சொன்னேன் இல்லையா? எப்படி முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதானே, அதுக்கும் வள்ளுவங்கிட்ட போ. அதை திரிச்சு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னன்னு பார்க்கலாம். காத்து பேணி சொற்காத்து சோர்விலா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்ன காப்பாத்திக்கோ, அதுதான் முதல் வார்த்தை. எங்க இருக்க, எந்த நேரத்தில் இருக்க, எப்படி இருக்க, எந்த சூழல் இருக்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. யூ கால் இட் சிச்சுவேஷனல் அவேர்னஸ். எந்த இடத்துல நின்னாலும் குழந்தைங்களை பார்க்குறேன் நான், கையில் மொபைலோடு தான் ரோடை கிராஸ் பண்ணுறீங்க. இல்லாட்டாலும் எனக்கு எப்போவுமே குழந்தைங்க, பெண் குழந்தைங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு வருத்தம் வரும். என்ன தெரியுமா? 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிக குறுகிய தூரம் என்ன? வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிமோ. பெண் குழந்தைங்க எப்பொழுதுமே பேருந்துக்கு முன்னால் டயகனலாக தான் கிராஸ் பண்ணி போவாங்க. நான் அப்போ நினச்சேன், ஐயோ கல்வி கொடுக்காத போது சரிப்பா, கல்வி தான் கொடுத்துட்டோமேடா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றா கல்வி கொடுத்துருக்கும் போது இந்த குழந்தைங்க கையில் மொபைலை வச்சுக்கிட்டு பேருந்துக்கு முன்னால் ரோடை கிராஸ் பண்ணி போகிறாங்க. பின்னால் அடுத்து வரக்கூடிய வாகனம் என்னன்னு கூட இவங்க பார்க்கறது கிடையாது. பஸ் ஸ்டாப்பில் கையில் ஒரு மொபைலை வச்சுட்டு அதுலேயே கருத்தாக இருக்க. ஒன்றை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியாது. யார் பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எதுக்காக பார்க்குறாங்க, எந்த பிரஜையும் இல்லாமல். ஒரு பூனை அப்படி பண்ணாது அம்மா, காட்டில் இருக்கக்கூடிய மான் அப்படி பண்ணாது. ஓடி ஓடி அதை துரத்தி வேட்டையாடக்கூடிய சிறுத்தை தான் ரொம்ப. சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்னு சொல்கிறல்ல. ஆனால் எல்லா தடவையும் சீட்டாவுக்கு மான் கிடைக்காது. சீட்டாவோட ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் யார் தெரியுமா? உயிரை காப்பாற்றிக்க ஓடுற அந்த மான் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். அதுக்கப்புறம் தான் சீட்டா. உயிரை காப்பாற்றிக்க ஓடக்கூடியதான் இன்னும் வேகமாக ஓடும். எந்த பொருட்டும் இல்லாமல் குழந்தைங்க நிற்கும்போது எனக்கு வள்ளுவன் ஞாபகம் வருவான். தற்காத்து, உன்னை காப்பாற்றிக்கோ. உன்னை காப்பாற்றுறதுங்க மிக முக்கியமான உன்னுடைய கடமை. இட்ஸ் யுவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். எப்பொழுதாவது விமானத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிருக்குனாலும் நன்றி. விமானத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அங்கே ஏறி உட்காந்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஹோஸ்டஸ், ஏர் ஹோஸ்டஸ் முதல்ல சொல்லுவாங்க என்ன பண்ணணும், சீட் பெல்ட் ஃபாசன் பண்ணிக்கோங்க எல்லாம் சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க. when there is a drop, air drop, அந்த கேபின்குள்ள ஆக்சிஜன் பிராணவாயு குறையும் பட்சத்தில் உங்கள் தலைமையிலிருந்து ஒரு முகக்கவசம் கீழே இறங்கும். சரி, அப்புறம் முதலில் உங்களுக்கு அதை எடுத்து அணிந்து கொண்ட பின் மற்றவர்களுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினச்சேன் இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு ஏவியேஷனில் இவங்க சொல்லக்கூடியதை வள்ளுவன் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் சொல்லிட்டான். ஒன்றை முதல்ல காப்பாற்றிக்கோ, தற்காத்து. அது நீ எந்த கலையை வைத்து கொண்டு காப்பாற்றினாலும் சரி. அபாயம் வரும்போது ஓட முடியுமா? கண்டிப்பாக. போர் தொழிலில் அபாயம் வருது, என்னை காப்பாற்றிக்க எனக்கு மார்க்கமே இல்லை வேற அப்படின்னா ஓடுறது கூட மிகப்பெரிய கலை தான் அது, டிஃபென்ஸ் தான் அது. அப்போது தற்காத்து. தற்கொண்டான் பேணி, கணவனை காப்பாற்றிங்கிறாங்க. நான் அதை பன்மையாக மாத்திரேன். தற்கொண்டார் பேணி. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என் கணவன், அவருடைய குடும்பம், அவருடைய சகோதரி, அத்தனை பேரையும் காப்பாற்றி. பேணுதல் என்ன வார்த்தை அம்மா! எப்படி கொண்டு வந்து போற்றி எதுவுமே சொல்ல. பேணுதல் எதற்கு பேர் தெரியுமா? பேணுதல் தன்னால் முடியல அப்படின்னு நிற்கக்கூடியவங்களுக்கு கூட தோல் சாயறதுக்காக தலை கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் பேணுதல். தட்ஸ் கால் நர்ச்சரிங், நர்சிங் அப்படின்னு பேர். அதனால தான் சின்ன சின்ன செடிகளாக தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாமல் அப்போத்தான் முளைவிட்டு வரக்கூடிய அந்த செடிகளை வளர்க்குற இடத்துக்கு நர்சரி அப்படின்னு பேர். எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களை கொண்டு போய் விடும், அவங்களுக்கு தங்களை காப்பாற்ற முடியாது, அதற்கு பேர் நர்சரி. வள்ளுவன் எப்படி சொல்கிறான்? தற்கொண்டார் பேணி, அரவணைச்சு நல்ல வார்த்தை சொல்லி ஆரோக்கியம். அவங்க அம்மா அது தானே பண்ணுறாங்க, அத்தை அதுதானே பண்ணுறாங்க, சித்தி அதுதானே பண்ணுறாங்க, பாட்டி அதுதானே பண்ணுறாங்க. தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். சொல்கிற வார்த்தை அவ்வளோ அழகாக இருக்கணும், அவ்வளோ சிறப்பாக இருக்கணும். தேவையில்லாத அநாகரிகமான வார்த்தைகள் ஆண்களுடைய வழக்கில் மட்டும் இல்லை, பெண்களுக்கும் தெரியும். பெண்களுக்கு இன்னொன்றும் தெரியும்.
எத்தனை கோபம் வந்தாலும் எத்தனை சங்கடம் வந்தாலும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, மாட்டோம்னு பெண்களுக்கு தெரியும். வள்ளுவன் சொல்ல தகை சான்ற சொற்காத்து. ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆண் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றாமல் போகலாம், பெண் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றாமல் போனால் அடுத்த தலைமுறை இல்லாமல் போகும். சொற்காத்து. இத்தனையும் பண்ண களைச்சு போயிடுவோம்ப்பா. ஐயோ இல்லை, சோர்விலாள் பெண். இத்தனையும் பண்ணி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தி வேணும் அப்படின்னா இறைவன் கொடுத்துருக்கக்கூடியது ஒரு பெண்ணை மட்டும்தான். அதனால தான் நீ யாதும் ஆனவள், எல்லாமும் ஆனவள். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ சக்தியும் உனக்குள்ள தெய்வம் ஊற்றி உங்ககிட்ட கொடுத்துருக்கு. உன்னை கொண்டாட சொல்லலை, ஆஹா தேவதை இறங்கி வர மாதிரி. இதை எதையும் நம்பாது. யாராவது காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ இறங்கி வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா அடுத்த வேளை சமையல் யார் பண்ணுவாங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இறங்கி வந்து மறுபடியும் ஏறி போய் நீ கவிதை எழுதி முடிக்கிற வரைக்கும் இப்போ என்ன பண்ணலாம், கவிதைக்கு எழுதக்கூடிய நோட்டையும் பேனாவையும் வச்சுட்டு நீயும் அடுக்கலைக்கு வா, 2 பேரும் சேர்ந்து அடுத்த வேளை சாப்பாடை பார்க்கலாம், வயிற்று பசியாறினதுக்கப்புறம் உட்காந்து 2 பேருமாவே கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய விஷயம் அது. ஒரு புகழ்வுக்கும் ஒரு ஆஹா உன்ன மாதிரி உண்டா அப்படின்னுடைய தோற்ற பொலிவையும் கொண்டாடி கொண்டாடி உன்னை இரையாக்கும் பொழுது மயங்கி போகாதே. உன் பெயர் ஒரு விபத்து, உன் உருவம் ஒரு விபத்து, அழகு என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் விபத்து. இந்த கல்லூரியில் வந்து உட்காரவே நீ நினைக்கல, இன்னைக்கு நீயும் நானும் சந்திப்போன்னு நினைக்கல. ஈவன் தட் இஸ் அன் ஆக்சிடென்ட், பட் த யூ இன் யூ இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட் ஷுட் பிகம் அ ஹிஸ்ட்ரி. உனக்குள்ள இருக்கக்கூடிய நீ ஒரு வரலாறே தவிர சாதாரணமான விபத்து அல்ல. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா கொடுக்க வேண்டிய அடுத்த வாக்குறுதி என்னவாக இருக்கும்? ஒரு சின்ன பையன் பழக்கடை வச்சுட்டு ஒரு ஆஸ்பத்திரி முன்னால் நின்றுட்டு இருக்கான். அந்த பழம் வாங்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நோயாளியை பார்க்க வர்றதுக்காக ஒரு பெரியவர் வராரு. அவர் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்குறது, அந்த பையன்கிட்ட, உங்கள் வயசு இருக்கக்கூடிய பையன், உங்களுடைய இந்த கல்வி வாய்ப்பு இல்லாத ஒரு சின்ன பையன், இளைஞன், அவங்ககிட்ட கேட்குறாரு, நல்லதா 4 பழம் கொடு அப்படின்னு ஆப்பிளை காமிச்சு கேட்குறாரு. அவரை நிமிர்ந்து பார்த்து அந்த பையன் ஒரே வரி தான் சொல்கிறான், நான் விற்கிற எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். எங்கேயோ இருக்கிற அந்த பையனுக்கு ஒரு தடவை கை தட்டலாமா? எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்னால் உன்னுடைய அசைன்மெண்ட்டுக்கு அப்படி சொல்ல முடியுமா? நான் கொடுக்குற அசைன்மெண்ட் எப்போவும் நல்லா தான் இருக்கும், நான் எழுதுகிற ஆன்சர் ஷீட் எப்போவும் நல்லா தான் இருக்கும், எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் நல்லா தான் இருக்கும், யார் கேட்டாலும் நல்லா தான் இருக்கும், எப்படி கேட்டாலும் நல்லா தான் இருக்கும். வாட் எவர் ஐ டூ வில் பி only the best அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா யாதுமானவள் அப்படிங்கிற அந்த படிக்கட்டில் 3வது படி 4வது படிக்கு வந்துட்டேன். வாட் எவர் ஐ டூ வில் பி த பெஸ்ட், இன் விச் எவர் ஃபார்ம் ஐ ஆம் இட் வில் பி த பெஸ்ட். யாராக மகளாக இருந்தால் ஐ வில் பி த பெஸ்ட் டாட்டர் பாசிபிள் டு மை ஃபாதர் அண்ட் மை மதர். இஃப் ஐ எம் அ சிஸ்டர் ஐ எம் தி பெஸ்ட் சிஸ்டர் பாசிபிள் எவர். இஃப் ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஐ எம் தி பெஸ்ட். நீங்கள் பெஸ்ட் ஆனதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லலாம், மேம் ஐ எம் தி பெஸ்ட் மேம் அப்படின்னு சொன்னால் நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், டோன்ட் வரி, யூ கேன் ஆல்வேஸ் பெட்டர் த பெஸ்ட். பெஸ்ட்டை கூட இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம், நான் செய்வது எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 உறுதிமொழி எடுத்துக்கோ. யூனிவர்சிட்டியினுடைய ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கக்கூடியவங்க அத்தனை பேரும் என் முன்னால் உட்காந்துருக்க தான் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இங்கே கூப்பிட்டு இந்த டேபிளை தொடமா அப்படின்னு சொன்னால், என்னை பார்த்து இந்த டேபிளை துடைக்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு கோவம் வர சில பேர் இருப்பாங்க. இத்தனை பேர் முன்னால் டேபிள் துடைக்கிறது ஐயோ அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. டேபிள் என்ன துடைக்க தெரியாதா, யார் துடைச்சாலும் டேபிள் சுத்தமாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. எங்கிட்ட கொடுத்தேன்னா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, நான் துடைக்கிற மாதிரி இன்னொருத்தரால் துடைக்க முடியாது, அவ்வளவு நல்லா என் கையெழுத்து அதில் இருக்கும், மை சிக்னேச்சர் வில் பி தேர். அது டேபிள் துடைக்கிறதாக இருந்தாலும் சரி, பாரதி கிட்ட சொன்னால் ரொம்ப அழகாக சொல்லுவான், சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம். அதுவும் என்ன, உருவாக்குறது படைக்கிறது, எங்களை மாதிரி உருவாக்கி கொடுக்க ஒரு நபர் கிடையாது. இயற்கை முடியாததுனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு போய் நீ செய்ய வேண்டிய அடுத்த பெரிய உதவி இருக்குது. நான் சொல்லக்கூடிய சில பெண்களை பற்றி மறுபடியும் பாரு. அதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது, மேடையாக நான் சொல்கிறேன், கிரண் பேடி அவர்களுடைய ஐ டேர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அண்ணாச்சி இருக்கிற மேடையில் கூட சொல்லி அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக அதை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னது அதுதான். அதனுடைய தமிழாக்கமும் இருக்குது. உங்கள் லைப்ரரியில் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா 10 காப்பி வாங்கி போட சொல்லி விண்ணப்பம் கொடுங்க பிரின்சிபலுக்கு. ஏன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அவங்க திருப்பி தரல அப்படின்னா மிச்சம் 9 பேர் காத்துட்ருக்க முடியாது. ஐ டேர் அப்படின்னா நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவினுடைய மிக கொடுமையான குற்றங்கள் எல்லாரும் செய்திருக்கக்கூடிய திகார் ஜெயிலில் அந்த அம்மாவை தலைமை பொறுப்பில் போட்ட போது, அந்த பொறுப்பில் இருந்து அவங்க வெளியில் வரும்போது அங்கே இருந்த அத்தனை பேரும், சிறைச்சாலையில் இருந்த அத்தனை ஆயுட்கைதிகளும் அல்லது மற்ற அதற்கும் மேலே இருக்கக்கூடிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்காக காத்திருந்த அவங்க அத்தனை பேரும் சொன்னது என்ன சொன்னாங்க தெரியுமா, இது சிறைக்கூடம் அல்ல, இது கோவில் அல்லவா அப்படின்னு அவங்க வாயை விட்டு சொல்கிற அளவுக்கு அத்தனையும் மாற்றி கொடுத்துட்டு வந்த ஒரு பெண்மணி.
அவங்கள பற்றி ரொம்ப பெருசாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிரண் பேடி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து காரை நோ பார்க்கிங்னு போட்ட இடத்துல எம்பி நிறுத்தினாலும் சரி அல்லது மினிஸ்டரை நிறுத்தினாலும் சரி, திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த கார் அங்கே இருக்காது, அதை தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ கிரண் பேடி இல்லைப்பா, இவங்க ஷீஸ் அ கிரேன் பேடி. சட்டத்துக்கு புறம்பாக யார் எங்கே நிறுத்தினாலும். ஐயோ, பெண்ணுடைய வல்லமை எவ்வளோ பெரிய விஷயம்டா. தெய்வங்கள், பெண் தெய்வங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலை தான் இருக்கும், ரெண்டு கால் தான் இருக்கும். ஆனால் கை எக்கச்சக்கமான கை இருக்கும். ஒரு கை கூட வெறும் கையாக இருக்காது. அத்தனை கையிலையும் ஆயுதம் இருக்கும், முடிஞ்சா புத்தகம் இருக்கும், முடிஞ்சா ஜபமாலை இருக்கும். எல்லா விதமாக வேணும்னு கேட்டால் AK-47 உட்பட அத்தனையும் அந்த கையில் இருக்கும். அத்தனை கைகளை அவளால் வாங்க முடியும். மனதில் அவளுக்கு உறுதி உண்டு, மனதில் ஈரம் உண்டு, வீரமும் உண்டு. அடுத்து அவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாருங்கள். இஃப் யூ டு நாட் கெட் ஐ டேர், போய் கண்டிப்பாக மொபைலை வச்சுட்டு உட்காருங்க. அம்மாவையும் கூப்பிடுங்க, அக்காவையும் கூப்பிடுங்க, அப்பாவையும் கூப்பிடுங்க, அண்ணனையும் கூப்பிடுங்க. இவங்களுடைய பேட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இட் வில் பி இன் இங்கிலீஷ், பட் டோன்ட் யூ வரி. ஆங்கிலத்தில் இருந்தாலும் புரியக்கூடிய மாதிரி தான் இருக்கணும். புரியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உட்காந்திங்கன்னா புரியும். அந்த கடைசி ரோவில் இருக்க உட்காந்துருக்கிற குழந்தைங்க எனக்கு கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உட்காந்தா, நான் மௌனமாக இருந்தால் கூட என் மௌனம் அவங்களுக்கு கேட்குங்கிற எண்ணம் வேணும், புரியுங்கிற எண்ணம் வேணும். அதோட கேளுங்க, பக்கத்தில் உட்காந்து பாருங்கள். ஷி டஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப். அதில் அவங்க சொன்ன ஒரு வரி என்ன தெரியுமா? 10 விதமாக பெண்களை மாற்றணும்னு ஒரு லிஸ்ட் போடுறதுல அவங்க சொல்லக்கூடியது எம்பவர் விமன், பெண்களுக்கு எல்லா வல்லமையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. யாராவது ஐ எம் எம்பவர்டு உமன் அப்படின்னா ஐ எம் சாரி அப்படின்னு, நான் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எம்பவர்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். என்னைக்கோ சக்தி வாய்ந்த பெண்ணாக இருந்துட்டு இன்னைக்கு மேடல் நிற்க முடியாது இல்லை. ஐ எம் நாட் அன் எம்பவர்டு உமன், எம்பவரிங் உமன். தொடர்ந்து மற்றவர்களுக்கும் கூட உனக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதில் அவங்க ஒன்று ரொம்ப அழகாக சொன்னாங்க. பெண்கள் எல்லாம் சர்வ வல்லமை மாற்றி கொண்டு போயிட்டோம் மேலே. இந்த 20 ஆண்டுகளாக பெண்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். 21ஆம் நூற்றாண்டு புலர்ந்த காலத்துலேருந்து 25 வருடங்கள் ஓடிப்போச்சு. எல்லாம் பெண்களை பற்றி தான் பேசுகிறோம். இவ்வளோ சர்வ வல்லமை வாய்ந்த பெண்களாக எல்லாம் படித்து நல்ல திறமைகளோடு நல்ல பதவிக்கு வந்து மனதில் மிகப்பெரிய கருணையும் காருண்யமும் வீரமும் கொண்டு இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை துணைவர்களாக வருவதற்கு ஆண்களை நாம் ஏன் இன்னும் தயார் செய்யவில்லை அப்படின்னு கேட்டாங்க. Why have we not educated the men to live with such empowered women? அவ்வளவு சக்திகளாக இருக்கக்கூடிய பெண்களோடு அதற்காக அவங்க ஒரு அகாடமி தொடங்கியிருக்காங்க. அந்த அகாடமிக்கு குட் பாய்ஸ் அகாடமி அப்படின்னு பேர். சின்ன வயதிலிருந்தே எப்படி இப்படிப்பட்ட பெண்ணை கொண்டாடணும், எங்கே பழக்கம் வரும்? சகோதரியை மதிக்கிறதுனால அந்த பழக்கம் வரும், தாயை மதிக்கிறதுனால பழக்கம் வரும். சமைச்ச அம்மா போடும்போது பக்கத்தில் நின்று அம்மா தட்டாவது நான் கொண்டு போய் வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகனை வளர்க்குறதுனால வரும். தண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மகனை அனுப்புறதுனால வரும். எல்லாருக்கும் பரிமாற அந்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால வரும். அம்மாவுக்கு உதவுறானோ இல்லையோ, எங்கேயோ பிறந்து வளர்ந்து படித்து அவனை விட நன்றாக படித்து அவனை விட நல்ல பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி கையாள்வது என்று தெரிய வேண்டுமா? ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவும் ஆணை ஆணாக வளர்க்காமல் மனிதனாக வளர்க்க வேண்டும். அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுடைய இன்டர்வியூ படி ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்திரா நூயி அவர்களோடதையும் பாரு. இங்கே கோயம்புத்தூரில், நாட் கோயம்புத்தூரில், சென்னையில் பிறந்து நடுத்தர வர்க்கத்தில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் படிச்சுட்டு 21 வயசுக்குள்ளே IIMலேருந்து MBA வாங்கி அப்புறம் கிளம்பி யூஎஸ்க்கு போன உடனே அவங்க உள்ளே வரும்போது பெப்சியினுடைய சேர்மனாக வராங்க, அவங்க CEO-ஆக வராங்க. அவங்கள பற்றி நீ பார்த்தேனாலே அடுத்த நிமிஷம் கூகுள் என்ன சொல்லும் தெரியுமா? விக்கிபீடியா கலர்டு உமன் இமிக்ரண்ட் அப்படின்னு சொல்லும். இந்தியாவிலேருந்து பெற பெண்கள் எல்லாமே இந்திய மண்ணினுடைய நிறத்தில் தானே இருக்காங்க. அப்போ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா கலர்டு உமன் இமிக்ரண்ட் அப்படின்னு. அவங்க ரொம்ப அழகாக பேட்டியில் சொல்கிறாங்க. நான் எல்லாம் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் உள்ளே போகும்போது மனதுக்குள்ளே ஒரு ஓரம் சொல்லும், என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதே, உன்னை பார்க்குறவங்க எல்லாமே கலர்டு உமன் இமிக்ரண்ட், இந்தியாவிலிருந்து வந்த இந்திய நிறத்தில் உள்ள பெண்மணி அப்படின்னு உன்னை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும். எல்லாரும் முதல்ல நான் அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் 1 மீட்டிங் 2 மீட்டிங் 3 மீட்டிங் 4 மீட்டிங் முடிஞ்சு 10வது மீட்டிங் வரும்போது உட்கார்ந்துருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இந்திரா நூயி கொடுக்கக்கூடிய புதிய புதிய யோசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்களே தவிர என்னுடைய முகத்தையோ என்னுடைய உருவத்தையோ பார்க்கல. போய் பாரு. அது அத்தனை எல்லா இன்டர்வியூவும் எடுத்து மறுபடியும் பாரு. முடிக்கிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன், இன்னொரு இன்டர்வியூ கூட இருக்குது. அது இட் இஸ் அபவுட் த DCs ஆஃப் டெல்லி. டெல்லியில் டெப்டி கமிஷனராக ஒரு 6 பெண்களை ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் போட்டாங்க. அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் காக்கியில் போட்டுட்டு அந்த தலையில் அந்த கேப்பும் வச்சுட்டு கால் மேலே கால் போட்டுட்டு தோளில் அவங்களுடைய IPS இருக்குது. பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்டர்வியூவில் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளோ சிரித்து போகுது. அப்படி ஒரு தலைமுறை வரணும் தானே நாங்கள்லாம் காத்துட்ருக்கோம்.
அப்படியே பார்த்துட்டு யாதுமானவள் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா பேட்டி காணும் பொழுது அந்த பேட்டி எடுக்கக்கூடிய நபர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அது டிசி டெப்டி கமிஷனர் கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய முதல் வேலை என்னவாக இருந்தது? டெப்டி கமிஷனர் போஸ்டிங் ஆயிடுச்சு. யங் விமன் 23-24 வயசு இருந்தால் ஜாஸ்தி, அவ்வளோ மிடுக்கோட உட்காந்துருக்காங்க. பாரதி பார்த்தா மறக்காமல் சுற்றி போட்டிருப்பாரு. அவர் பார்த்த புதுமை பெண் தான் அத்தனையும் அவங்க உட்காந்துருக்கு. அப்படி உட்காந்துருக்கும் போது அவங்க கிட்ட கேட்டாங்க, வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வாஸ் அ ரெய்ட் இன் தி ரெட் லைட் ஏரியா. சிகப்பு விளக்கு பகுதியில், அதாவது செக்ஸ் ஒர்க்கர்ஸ், பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ரெய்டு போகிறது தான் என்னுடைய முதல் வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த முகத்தில், நான் அடுத்தது சொல்கிறேன் பாரு, அந்த முகத்தில் எவ்வளோ கவலையோடு அவங்க சொன்னாங்க தெரியுமா? அங்கே போன போது பிஞ்சு குழந்தைங்க, சின்ன சின்ன பெண்கள், 10 வயதும் 12 வயதும் 13 வயதும் 15 வயதும். அன்னைக்கு நான் ஒரு உறுதி எடுத்துட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து டெல்லியினுடைய டிசியாக ஒரு ஐபிஎஸ் கேடரில் நான் உட்கார்றேன் அப்படின்னா இந்த சிவப்பு விளக்கு பகுதியில் உள்ள தவறி அங்கே செலுத்தப்பட்ட அந்த பெண் குழந்தைகளையும் அனைத்து வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு அவங்களையும் கொண்டு வந்து அவங்களையும் படிக்க வைக்கணும், அவங்களும் பதவிகளுக்கு வரணும் அப்படிங்கிற முடிவை அன்னைக்கு நான் அங்கே எடுத்தேன் அப்படின்னாங்க. அந்த முடிவுக்காக தான் நீ கை தட்டணும். பெரிய விஷயம். உன் கையில் பதவி கிடைக்குது, உன் கையில் எல்லாம் கிடைச்ச போது நீ என்ன பண்ண போற? அதை வச்சு நான் வந்துட்டேன் மேலேன்னு நினைக்கிறதுக்காக உன்னை மேலே அனுப்பவே இல்லைடா. அந்த பதவியை வச்சுக்கொண்டு, அந்த பக்குவத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன பண்ண போறேங்கிறது. அடுத்தது இன்னொரு டிசி அவங்க கிட்ட கேட்டாங்க, டெல்லியில் அடிக்கடி ரோட் ரோக்கோ நடக்கும், சாலை மறியல் போராட்டம் நடக்கும். திடீர்னு 10 பேர் வந்து உட்காந்துருவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போகிற வழியில் கூட வந்து உட்காந்துருவாங்க. ரோட் ரோக்கோ, அதில் அடிதடி இருக்கும், கண்ணீர் புகை வீசுறது இருக்கும், தடியடி எல்லாமே நடக்கும். அப்போ இந்த இன்டர்வியூவர் மறுபடியும் இன்னொரு டிசி கிட்ட கேட்டாங்க, என்ன பண்ணுவீங்க திடீர்னு ரோட் ரோக்கோ நடந்துருச்சு அப்படின்னா? ஒரு உமன் டிசியாக என்ன பண்ணுவீங்க? அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, உமன் டிசியாவா? நான் உமன் டிசியா அங்கே போக மாட்டேன், டிசியா மட்டும்தான் அங்கே போவேன், டெப்டி கமிஷனராக போவேனே தவிர பெண் டெப்டி கமிஷனர்னா வித்தியாசம் கிடையாது, போட்ட உடையில எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்ன அத்தனை பேருடைய இதுவும் இருக்குது, போய் தேடுக்கணுமா? தாய் தகப்பனோட உட்காந்து இதை பார்க்குறேன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை வரும்டா. ஜெயகாந்தன் சொல்கிற அந்த வரியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது ஆணின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும். ஆணின் எல்லா நம்பிக்கைக்கும் பெண் தானே காரணமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்வார். எப்படி பார்த்தாலும், அம்மாவா பார்த்தாலும், அக்காவா பார்த்தாலும், வாழ்க்கை துணைவியாக பார்த்தாலும், பக்கத்தில் உட்காந்துருக்கிற வகுப்பு தோழியாக பார்த்தாலும், இல்லை வேலைக்கு போறியா உன் கூட சக ஊழியராக பார்த்தாலும், ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆணின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும். நீ இதை எடுத்து வச்சு படிக்கிற, இதைத்தான் நீ பார்க்குறேன்னு தெரியும் போதும் ஆசிரியர்கள்லேருந்து, உன்னுடைய வகுப்பு தோழிகள்லேருந்து ஆரம்பித்து தாய் தகவல் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை வரும். மறுபடியும் 8ஆம் தேதி மார்ச் 2025, இன்னும் 10 வருஷம் கழித்து 2035ன்னு ஒன்று வரும்டா. 2035 இயற்கையும் இறைவனும் அனுமதித்தால், உங்கள் கல்லூரி அழைத்தால் நான் இங்கே வரலாம். தெரியாது எனக்கு, முதல்ல சொன்னது நடக்கணும். அழைத்தால் வரலாம். ஆனால் இந்த மேடையில் வந்து உங்ககிட்ட கைத்தட்டல் வாங்கிறதுக்காக நான் வரமாட்டேன். முன்னால் எல்லாம் ரொட்டேரியன்ஸ் மறுபடியும் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரங்க எதுக்கு இங்கே வராங்க? ஏன்னா நீ தானே சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிற. அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக நீ தான் வருவ. நீங்கள் மேடைக்கு வருவேன், அங்கே வந்து நிற்ப, அப்போ சொல்வேன், யாதுமானவளாக 2025 மார்ச் 8ஆம் தேதி ஒரு பெண்மணி வந்தாங்க, எங்கள் மனதில் ஒரு விதையை ஊனிட்டு போனாங்க, நாங்கள் அதை பத்திரமா பார்த்துக்கிட்டோம், கவனச்சிதறலுக்குள்ளே போகவே இல்லை, கிடைக்காத கல்வியை கிடைச்சிது, மறுபடியும் பிஏவா படித்தேன், எம்ஏ வரைக்கும் போனேன், அதுக்கப்புறம் போஸ்ட் டாக் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். நான் யாராகணும்? பிரதம மந்திரியா? தாராளமாக ஆகலாம், நீ வரணும் தான் எல்லாம் காத்துட்ருக்கோம். கல்வி மந்திரியா ஆகலாம், நாட்டின் எல்லையை காப்பாற்ற போகக்கூடிய மிகப்பெரிய வீராங்கனையா, அவ்வளோ பெரிய எல்லைக்காலியாக நிற்க போறியா? வா. ஐபிஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸா? இல்லை மேம், விவசாயியாக நான் மாறப்போகிறேன், மோஸ்ட் வெல்கம், அடுத்த வேளை சோறு ஒன்றை நம்பி தான் இருக்குது, நீ தான் போடணும், வா. பேராசிரியராக வா, என்னவாக வேணாலும் வா. ரொம்ப அழகாக பாரதி சொல்லுவான், ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு கூப்பிடுவான். நடக்க முடியாமல் குழந்தை இருக்கும்போது அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு வா வான்னு கூப்பிட மாட்டா, அவசர அவசரமாக கூப்பிடுவா. பாரதி அம்மா மாதிரி கூப்பிடுவான், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, மறுபடியும் இளைய பாரதத்தினாய் வா வா வா, ஐயோ என்னுடைய எதிர்காலமே இந்தியாவை சீக்கிரம் ஓடிவா சீக்கிரம் ஓடிவான்னு சொல்கிறான். 10 வருஷம் நான் கொடுக்குறேன். அந்த 10 வருஷம் கழித்து மேடைக்கு நீங்கள் வரீங்க, உங்கள் அம்மா அப்பா முன்னால் உட்காந்துட்டு இருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய இளைய ஆசிரியர் சீனியர் டீச்சராக மாறி இருப்பாங்க. அப்போ புதுசாக வந்த டீச்சர்கிட்ட யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கர்வமாக பேராசிரியர் திருப்பி என்ன சொல்லுவார்னா, அன்றைக்கே தெரியும் நம்மோட ஓல்டு ஸ்டூடெண்ட் அலுமினஸ் ஆஃப் திஸ் காலேஜ் சீஃப் கெஸ்டாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் எம் பொண்ணு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க.
அன்னைக்கு நாங்கள் 3 பேரும் இயற்கையின் அருளால் இருப்போமே ஆனால், இறைவனின் அனுகிரகத்தால் இருப்போமே ஆனால், இங்கெல்லாம் இடம் பத்தாது எங்களுக்கு. கடைசி ரோவில் எங்கேயாவது உட்கார இடம் கிடச்சா உட்காருவோம், இல்லைன்னு நிற்போம். பட் அன்னைக்கு நீங்கள் மேடை ஏறினோடனே ஒரு 3 குரல் அங்கேருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லும். இத்தனை பேர் சொன்ன வணக்கத்தை விட அது இன்னும் சத்தமாக இருக்கும். அந்த 3 பேரும் அங்கேருந்து கை தட்டுவோம். இத்தனை பேர் கை தட்டுறதை விட இன்னும் பெருசாக கை தட்டுவோம். ஏன்னா விதையை ஊறின விவசாயிக்கு தான் அந்த பெருமை. அது விருட்சமாக அடிக்கும் தலைக்கும் நிற்கக்கூடியதை பார்க்கக்கூடிய பெருமை எங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் காத்துட்ருக்க நாங்கள் 3 பேரும் தயார், ரோட்டரி தயார், எல்லா ஆசிரியர்களும் தயார். நீ வர்றதுக்காக அது வரைக்கும் நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.